மேஷராசி அன்பர்களே, மார்கழி மாதம் உங்களுக்கு தரக்கூடிய பலன்கள் என்னென்ன? இந்த மாதத்துல உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வழிபாடு எது? முதல்ல பலன்கள். மார்கழி மாதத்துல மேஷராசி அன்பர்களுக்கு இதுவரை நடக்காத நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகம் வரப்போகின்றது. யாருக்கு எது வேணுமோ அது கிடைக்கும். பாக்கியம்னு சொல்லக்கூடிய ஒன்று இந்த மார்கழி மாதத்துல உங்களுக்கு இருக்கு. பாக்கியசாலி அப்படின்னு ஒருத்தர் நம்ம சொல்றோம்னா, அவர் எல்லாமே கிடைத்தவர் அப்படின்றது அர்த்தம். அந்த எல்லாமே சரியான தருணத்தில, சரியான நேரத்தில, கிடைக்க வேண்டிய காலத்தில கிடைக்கும் அப்படின்றது அர்த்தம். கிடைக்க வேண்டிய நேரத்தில ஒண்ணு கிடைக்கணும். அதுதான் பாக்கியம். தாமதமா கிடைக்கும்போது அத பாக்கியம்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி உங்களுக்கு பாக்கியம்னு சொல்லக்கூடிய ஒன்று இந்த மார்கழி மாதத்தில அருளப்பட இருக்கிறது. கிடைக்கப் போகின்றது. நல்லா படிக்கக்கூடிய ஆர்வம் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வசதியின்மை காரணமாகவோ அல்லது வேறு ஏதாவது குடும்ப சூழல் காரணமாகவோ அந்த படிப்பு தடையாகின்றது. உயர்கல்வி பயில்வதற்கு முடியலைன்னு சொன்னால் இப்போ அது கிடைக்கும். அதை இப்போ முயற்சி பண்ணலாம். இந்த மார்கழி மாதத்தில் முயற்சி பண்ணலாம். குறிப்பாக உயர்கல்வி பயிலக்கூடிய யோகம் கிடைக்கும். உயர்கல்வி ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கான அம்சம் இந்த மார்கழி மாதத்தில் மேஷராசியில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கிடைக்கப் போகின்றது. உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப நீங்கள் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்கணும், பெரிய காலேஜில் படிக்கணும் அப்படின்னு சொன்னாலும், வெளிநாடு போய் படிச்சுட்டு வரணும்னு சொன்னாலும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம். கல்வி தான் முதல் விஷயம். அந்த கல்வியானது மார்கழி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இதற்கு முன்னாடி தடை ஆயிடுச்சு. அது எட்டா கனியாக இருந்தது. அதற்காக ஏங்குனீங்க, அதற்காக ஆதங்கப்பட்டீங்க, அதற்காக நிறைய நாள் நீங்கள் அழுதீங்க, தூங்காமல் இருந்தீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னு சொன்னால் அதற்கான முயற்சியை இப்போ நீங்கள் செய்யலாம். அப்போ பிள்ளைகளுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம் இந்த மாதத்தில் கிடைக்கப் போகிறது. அடுத்ததாக இந்த கல்விக்கு அடுத்து கிடைக்க வேண்டியது என்னென்னா, அந்த கல்வியினால் நமக்கு உத்தியோகம் கிடைக்கும். அந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது. உத்தியோகத்திற்கு ஜோதிட ரீதியாக 2 பேரை பிரதானமாக சொல்லலாம். ஒன்று சனி, மற்றொன்று சூரியன். இதில் இந்த சூரியன் இப்போது உங்களுக்கு ரொம்ப அனுகூலம் பண்ணுற மாதிரி இருக்கிறார் இந்த மாதத்தில். அதனால் உத்தியோகம் கிடைக்கும். சனி உங்கள் ராசிக்கு 12ல் இருக்கிறதுனால வெளியூரில் வேலை கிடைக்கலாம். மேஷராசியில் இருக்கக்கூடியவங்க வேலைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா வேலை கிடைக்கும். வெளியூரில் வேலை கிடைச்சா எடுத்துக்கலாம். உள்ளூரில் வேலை கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது இரவு நேரத்தில் பணிபுரியிற மாதிரி வந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது இந்த ஷிஃப்ட் வேலைலாம் இருக்கும். அதில் ஒரு 2 ஷிஃப்ட் அல்லது 3 இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு எது அங்கே கொடுக்கப்படுகிறதோ அதையே நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படியாக இருக்கும். நீங்கள் என்ன படிச்சீங்களோ அது இல்லாமல் மாறி வேறொரு வேலை கிடைக்கக்கூடிய மாதிரி கூட இருக்கும். ஏன்னா அந்த சனி உங்கள் ராசிக்கும் காலபுருஷ தத்துவத்திற்கும் ஜீவனாதிபதி உத்தியோகத்தை கொடுக்கணும். அவர் 12ல் இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கூட குறைய தான் ஏற்படும். அதனால் வேலை கிடைக்கும். கிடைக்கிற வேலைக்கு நீங்கள் போகலாம். இது இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரதானமான பலன்களில் முக்கியமானது. அதற்கு அடுத்ததாக திருமணமான தம்பதிகளுக்கு புத்திரப்பேறு சம்பந்தமான தடை தாமதம் இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த ஒரு தடையானது நிவர்த்தி ஆகக்கூடிய யோகம் இந்த மாதத்தில் இருக்கிறது. காலபுருஷ தத்துவத்தினுடைய 5ஆம் அதிபதியாக சூரியன் இருப்பார். அவர் தன்னுடைய வீட்டிற்கு 5ஆம் இடத்திற்கு 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடியது தான் இந்த மாதம். அப்போது ஒவ்வொரு ஆண்டுலேயும் இந்த நிகழ்வு நடக்கும். சூரியன் தனுராசியில் இருந்தால் 5ஆம் அதிபதி தன்னுடைய வீட்டிற்கு 5ல் இருக்கார் நடக்கும் இல்லையா? இந்த ஆண்டு நேரடியாக அவருக்கு குரு பார்வை கிடைக்கிறது. அதாவது குரு பார்வை அவருக்கு 3 பார்வை இருக்கிறதுனால அவர் 5ஆம் பார்வையாகவும் பார்க்கலாம், 7ஆம் பார்வையாகவும் பார்க்கலாம், 9ஆம் பார்வையாகவும் பார்க்கலாம். இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சூரியனை நேரடியாக 7ஆம் பார்வை இப்போ பார்க்குறாரு இல்லையா? இதற்கப்புறம் 12 ஆண்டுக்கு பிறகு தான் இந்த நிகழ்வு நடக்கும். அந்த குருன்னு சொல்லக்கூடியவர் மிதுனத்திலிருந்து அப்புறம் கடகத்தில் அப்படியே சிம்மம் அப்படியே வரிசையாக மறுபடியும் மிதுனத்துக்கு வரணும்ல. அப்போ மார்கழி மாதம் வரும். அப்போ தான் இந்த நிகழ்வு நடக்கும். அதனால் இது 12 ஆண்டிற்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். அதனால் மணமான தம்பதிகள்
குழந்தைக்காக நாங்க இன்னும் பிளான் பண்ணல அப்படின்னு சொல்லி புதுமண தம்பதிகள் இருந்தீங்கன்னு சொன்னா, இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கும். புத்திர பேற்று இருக்கு. 2வது ஒரு குழந்தை இருக்கு. 2வது குழந்தைக்கு வந்து கொஞ்ச காலம் இடைவெளி இருக்கணுன்றது ரொம்ப நல்லது தான். அது பல விஷயங்களுக்கு வந்து நல்லதுன்னு சொல்றாங்க. அதுபோல இருக்கக்கூடியவர்களுக்கும் இப்ப அந்த பலனானது இருக்கிறது. 3வது அந்த புத்திர பேற்றிற்காக நாங்கலாம் ஒண்ணும் தள்ளிலாம் வைக்கல. பகவானே எங்களுக்கு குடுக்கல. அது தடையாகுது, தாமதமாகுது. நாங்க வந்து வைத்திய ரீதியாகவும் பார்த்துட்டோம், ஜோதிட ரீதியாகவும் பார்த்துட்டோம், கோயில், குளங்கள், வேண்டுதல், நேர்த்திக் கடன்லாம் பார்த்துட்டோம். ஆனா கிடைக்காம இருக்குன்னா, இப்போ நீங்க வேண்டிக் கொண்ட, நீங்க செய்த பூஜை, நேர்த்திக் கடன்கள் எல்லாவற்றிற்கும் பலன் வந்து சேரப்போகிறது. புத்திர பேறு கிடைக்கக்கூடிய யோகமானது மார்கழி மாதத்தில மேஷராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கு. மேஷராசியில கணவன் இருக்கலாம், அல்லது மனைவி இருக்கலாம். யாரோ ஒருத்தர் இருந்தா கூட போதுமானது. அந்த புத்திர சந்தானம்ன்றது கிடைக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் பிரதானமான பலனாக சொல்லலாம். யாரெல்லாம் வந்து அப்பா, பிள்ளை சம்பந்தமா சொத்து சண்டை, சொத்து தகராறுல இருக்கீங்களோ, அது நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு யோகம் இந்த மாதத்தில் இருக்கு. யாருக்கெல்லாம் வந்து வேலை பார்க்குற இடத்துல பனிஷ்மென்ட் குடுத்துருக்காங்களோ, உங்களுக்கு வந்து தற்காலிகமா உங்கள வந்து பணியிலிருந்து விடுவிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, வேலை சம்பந்தமா ஏதோ ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் சரியாகக்கூடிய அம்சம் இந்த மாதத்துல இருக்கு. இதெல்லாம் மார்கழி மாதத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல பலன்கள். கவனமா இருக்க வேண்டியது ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா, இந்த மாசத்துல உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இருக்கணும். அதுல மாதம் தொடங்கும்போது சுக்கிரன் 8ல இருப்பார். முதல் 5 நாட்கள். புதன் வந்து முதல் 2 வார காலம் 8ல இருப்பார். இந்த காலகட்டத்துல இந்த பண விஷயத்துல, பொருள் விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். திருமண விஷயத்துல முடிவு எடுக்கிறதுல கவனமா இருக்கணும். எதிர்பாலினத்தவரிடத்துல கவனமா இருக்கணும். இத மட்டும் நீங்க கவனத்தில் கொண்டா போதுமானது. இந்த மாதம் அனுகூலமா இருக்கும். இந்த மாதத்துல உங்களுக்கான அதிர்ஷ்ட வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க வந்துட்டு இந்த மாதத்துல சித்தர்கள் வழிபாட மேற்கொள்ளலாம். பௌர்ணமி நாள்ல மலை கோவில்களுக்கு செல்லும்போது, அங்க சித்தர்களுடைய ஆசி கிடைக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு. இத வந்து நீங்க செய்து பலன அடையலாம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்காக இந்த மார்கழி மாதம் எதையெல்லாம் கொண்டு வரப்போகிறது? என்ன பலன்லாம் கிடைக்கப் போகிறது? அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு என்ன? இதெல்லாம் பார்க்கணும். பெரும்பாலும் நம்ம வந்து இந்த பலன்கள சொல்லும்போது, தினப்பலன் அல்லது மாத பலன், கிரகங்கள் பெயர்ச்சி ஆகும்போது, வருடம் தொடங்கும்போது, எப்போ பலன் சொன்னாலும், நல்ல விஷயங்கள், பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் என்னவோ அத தான் அதிகமா சொல்லுவோம். நெகட்டிவா அவ்வளோ டீட்டெயிலா நம்ம வந்து சொல்ல மாட்டோம். ஏன்னா வந்து ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வர்றவங்களுக்கு வந்து ஜோதியை, ஒளியை, வழியை காட்டுவதற்காகத்தான். பயத்தோடு ஒருத்தர் வராருன்னா, அவருடைய பயத்தை போக்குறதுக்கு இந்த ஜோதிடம் வந்து பயன்படணும். குழப்பத்தோடு வராருன்னா, அவருக்கு தெளிவ தரணும். கஷ்டத்தோடு வராரு சொன்னா, அவருக்கு நிவர்த்திக்காக வழிகாட்டணும். அதற்காகத்தான் இந்த சாஸ்திரமானது இருக்கிறது. ஆனா, இதைக் கொண்டு ஒருத்தர பயமுறுத்தியோ, கஷ்டப்படுத்தியோ நம்ம செய்தோம்ன்னு சொன்னா, அது தவறாயிடும். அந்த நோக்கத்திற்கே எதிரானதாக ஆயிடும். அதனால நல்ல விஷயங்கள சொல்லுவோம், ஒரு வகையில. இன்னொரு வகையில என்னன்னா, இப்ப நம்ம வந்து இந்த ராசியில பிறந்தவர்களுக்கான பலன சொல்றோம். இத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போய் இந்த நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்குன்னு சொல்லலாம். அதற்கு அப்புறம் அந்த நட்சத்திரத்தில நீங்க என்ன பாதத்தில பிறந்தீங்க? அதற்கும் மாறும். நீங்க பிறந்த லக்னத்த பேஸ் பண்ணி பலன்கள் இருக்கிறது. உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்திக்கு பலன்கள் இருக்கிறது. எந்த கிரகத்தை எடுத்து சொல்கிறோமோ, அந்த கிரகம் பிறக்கும்போது பலமா இருந்ததா? பலமா இல்லையா? உங்களுக்கு அது வந்து நல்லது செய்ய வேண்டியதா? கெட்டது செய்ய வேண்டியதா? இப்படியெல்லாம் பொறுத்து மாறும். அதனாலேயும் கூட கெடுபலன்கள் அதிகமா சொல்வதில்லை. ஆனால் பொதுவாக கோச்சாரப்படி ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் மிகச்சிறந்த சாதகமான மாதம்னு சொல்றதுக்கு இல்ல. கவனமாகத்தான் நீங்க இருக்கணும். ஆண்டுகோள்கள் மிகச்சிறந்த நிலையில உங்களுக்கு இருக்கு. அத கொண்டு நீங்க சமாளிச்சுக்கலாம். உங்க ரிஷப ராசின்னு சொன்னாலே பிரதானமா ஃபர்ஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடியது சனியத்தான். தர்ம கர்மாதிபதியா அவர் இருக்கார். அவர் உங்களுக்கு அனுகூலமா இருக்கார். லாப ஆதாய ஸ்தானத்துல 11ஆம் இடத்துல குருவுடைய வீட்ல இருக்கார். அதனால உங்களுக்கு வந்து இந்த ஆண்டுக்கோள்ல சனி ரொம்ப நல்லா இருக்கு. ராகு 10ல இருக்கார். ராகு, கேது, சூரியன், செவ்வாய், சனி இவங்கலாம் 10ல இருக்கிறது நல்லது. அப்ப ராகு 10ல இருக்கார். அது நல்லா இருக்கு. அப்புறம் குரு அவர் வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் நல்லா இருக்கு.
கேது 4ஆம் இடத்துல இருக்கார், நியூட்ரல். பெரிய அளவிற்கு பிரச்சனை இல்ல. கொஞ்சம் சுகஸ்தானம்ன்றதுனால, மாத்ருஸ்தானம்ன்றதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். மத்தபடி இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஆனா மாதக்கோள்கள்னு சொல்றோம். அத வச்சு தான் இப்ப இந்த மாத பலன நம்ம சொல்றோம். பிரதானமா சூரியன கொண்டு தான் பலன். அதற்கு அடுத்து புதன், சுக்கிரன், செவ்வாய கொண்டு பலன். இதுல இந்த சூரியன் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற மாதமா இந்த மாதம், மார்கழி மாதம் ரிஷபராசி அன்பர்களான உங்களுக்கு இருக்கிறது. சூரியன் 8ல இருக்காருன்னு சொன்னா, நீங்க என்னலாம் பண்ணணும்? எந்த ஒரு பிரச்சனையிலயும் மாட்டிக்க கூடாது. வீட்ல இருக்கிறீங்க. பெரிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் லாஸோ, இல்ல முக்கியமான இடத்துல சைன் பண்ண வேண்டியதோ, பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டியதோ இல்ல. ரிட்டயர்ட் ஆயிட்டு வீட்ல இருக்கிறீங்க. அல்லது வந்து பெரும்பாலும் பெண்மணிகள் பணிக்கு போற காலத்துல, இப்ப நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா கூட இருக்கிறீங்கன்னா, நீங்க கூட கவனமாகத்தான் இருக்கணும். நீங்க என்ன பண்றீங்களோ, அத ப்ராப்பரா பண்ணணும். தேவையில்லாத அவப்பெயர், கெட்ட பெயர், சண்டை சச்சரவு, வம்பு வழக்கு இது வராத அளவுக்கு நீங்க கவனமா இருக்கணும். வேலைக்கு போறவங்க உயர் அதிகாரிகளிடத்துல கவனமா இருக்கணும். அவங்களுடைய பகைய சம்பாதிச்சு வேலை போறதுக்கோ, அல்லது பனிஷ்மென்ட் கிடைக்கிறதுக்கோ, அல்லது வந்து பிடிக்காத வேறொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் குடுத்து அனுப்புறதுக்கோ, அது வழிவகை செய்யக்கூடியதா ஆயிடும். அப்புறம் அரசு விஷயங்கள்ல பொதுவா எல்லாரும் கவனமா இருக்கணும். நீங்க வந்து இப்போ டாக்ஸ் ஃபைல் பண்ணக்கூடிய நபரா இருந்தா, மிகச் சரியாக அத பண்ணிடணும். சொத்து வரி கட்ட வேண்டியவரா இருந்தா, அத சரியா நீங்க கட்டிடணும். ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நெறைய இன்கம் வருதுன்னா, சரியான கணக்க வந்து நீங்க காண்பித்துடணும். இல்லன்னு சொன்னா, அரசு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாடு போறீங்கன்னா, எல்லா எவிடன்ஸும், எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா இருக்கணும். இல்லாம நீங்க போனீங்கன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தினால பாதிப்பு வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால நீங்க கவனமா இருக்கணும். சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறது. சூரியன் 8ல இருக்கிறதுனால மட்டும் நம்ம இத சொல்லல. சூரியனோடு சேர்ந்து உங்களுடைய ராசியாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரனும் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்க போறார். மாதம் தொடங்கும்போது அவர் வந்து 7ல இருந்து ராசிய பார்த்து கொண்டு இருக்கார். மார்கழி மாசம் தொடங்குது. முதல் 5வது நாள்லயே அவர் 8ஆம் இடத்திற்கு போயிடுறார். அப்புறம் புதன் உங்க ராசிக்கு வந்து பூர்வ புண்ணியாதிபதி, ரொம்ப நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அவர் வந்து முதல் 2 வார காலம் 7ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு ஒரு ஆறுதலான பலன். அப்புறம் அவரும் 8ஆம் இடத்திற்கு போயிடுறார். செவ்வாய் அவர் வந்து 7ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் 8ஆம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் முழுக்க. அதனால அஷ்டமஸ்தானம் வேலை பண்ணுதுன்றதுனால கவனமா இருக்கணும். மேற்சொன்ன விஷயங்கள தாண்டி சொத்து விஷயங்கள். மண், மனை வாங்க போறீங்கன்னு சொன்னா, நீங்க வந்து ரொம்ப கவனமா பார்த்து வாங்க வேண்டியது. எங்கெல்லாம் அதில பார்க்கணும்னா, உதாரணத்துக்கு சில விஷயங்கள் சொல்லலாம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து லீகலா நீங்க பார்த்துருவீங்க. லீகலா பார்க்காம இப்ப யாரும் வாங்கவே முடியாது. ஏன்னா, முன்னெல்லாம் வந்து பணத்த பரிமாற்றம் பண்ணி வாங்கும்போது, தெரியாம கூட வாங்கிடலாம். இப்ப என்ன பண்றோம்னா, நேரடி பணம் இல்ல. ஒரு டிடி எடுத்து குடுக்குற மாரி இருக்கு. பேங்க்ல இருந்து பணம் போகும். லோன்ல வாங்குற மாரி இருக்கு. அப்போ அவங்களே வந்து லீகல்லாம் செக் பண்ணிடுவாங்க. அப்படி இருந்தாலும் நீங்க இன்னும் ரொம்ப கவனமா இருக்கணும். 2வது அந்த இடம் வாஸ்துப்படி இருக்கிறதா அப்படின்றத பார்த்துக்கணும். ஏன்னா வாஸ்துன்னா கட்டிடத்திற்குன்னு தான் நெறைய பேர் நெனச்சுட்டு இருக்கீங்க. ஆனா வெறும் மனைக்கு, பூமிக்கும் கூட அந்த மனையடி சாஸ்திரம் தான் பேரே அதுக்கு. அந்த விஷயம் சரியா இருக்கான்னு பார்க்கணும். உங்களுக்கு தகுந்ததா அப்படின்றத பார்க்கணும். வீடு வாங்குறீங்கன்னா கவனமா இருக்கணும். பெரும் பொருள் செலவு செய்து செய்யக்கூடிய விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அடுத்து வரக்கூடிய தை மாதத்தில, மாசியில, அப்புறம் சித்திரையில வீட்ல பிள்ளைகளுக்கு திருமணம் வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்றீங்கன்னு சொன்னா, எல்லா விஷயத்தையும் ரொம்ப ப்ராப்பரா பார்த்து கவனமா பண்ணணும். இதிலெல்லாம் நீங்க கடைபிடிச்சுட்டீங்க, கவனமா இருந்துட்டீங்கன்னா, இந்த மாதம் கெடுபலன்கள் ஏதுமே கிடையாது. இதில ஏதோ ஒண்ண நீங்க கவனிக்கல, அவசரப்படுறீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு அதில பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல பலன் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்டா, கட்டாயம் இருக்கிறது. அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்கும். எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத சொத்துகள் வந்து சேர்றது, புதையல் கிடைக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு விளையாட்டின் மூலமா பணம் கிடைக்கிறது. ஷேர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு பணம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பங்கு வணிகம், பங்குச்சந்தை இதிலிருந்து பணம் கிடைக்கிறதுன்னு சொல்றது. எதிர்பாராத பெரிய வாய்ப்புகள் வந்து சேர்றது. இதெல்லாம் பலனா சொல்லலாம். ஆனா இதெல்லாம் எதிர்பாராத போது வரும். அப்ப எதிர்பாராததை நீங்களே எதிர்பார்க்க கூடாது. இப்படி வருமா? இப்படி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? அதுக்கு முயற்சி பண்ணலாமா? அப்படின்றத ட்ரை பண்ணக்கூடாது. அப்போ அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. சில பேருக்கு ரொம்ப பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, நல்ல சர்ஜரி செய்யப்பட்டு அதிலிருந்து ரெக்கவர் ஆகக்கூடிய யோகமானது இருக்கிறது. இத நல்ல பலனா சொல்லலாம். நல்ல பலன்னா அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். நீண்ட காலமா இருக்கக்கூடிய உடல் உபாதைக்கு ஒரு ரண சிகிச்சை செய்து அதன் மூலமாக தீர்வானது உங்களுக்கு தெரிய வரும்.
நீண்ட காலமாக விற்க முடியாத சொத்துக்களை விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இப்போ இருக்கிறது. இப்போ இந்த மாதத்தில சாதகமாக அதை பெரும்படியாக நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு ஏதாவது இருக்கிறதா அப்படின்னா இருக்கு. இந்த மார்கழி மாதத்தில நீங்கள் என்ன பண்ணலான்னா, அஷ்டமி அன்றைய நாள் அஷ்டமி 2 அஷ்டமி வரும் பொதுவா ஒரு மாதம் அப்படி சொன்னா. அதனால பைரவர் வழிபாடு செய்யறது வழக்கமா இருக்கு. அந்த நாள்ல பூசணிக்காய் தானமாக கொடுக்கணும். கூஷ்மாண்டம்னு சொல்லுவோம். அந்த பூசணிக்காய வந்து தானமா குடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த மாதத்தில உங்களுக்கு கெடுபலன் கிடையாது. ஆனா, அத அவ்வளோ சீக்கிரம் வாங்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணா, அதனோடு நீங்க கொஞ்சம் தட்சணை, சம்பாவனை வச்சு குடுக்க வேண்டியதா இருக்கும். தானம் குடுக்கறதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. அத கடைபிடிச்சு தான் குடுக்கணும். தானம்ன்றது வந்து இதைத்தான் குடுக்கணும், இன்னாருக்கு தான் குடுக்கணும், இப்படித்தான் குடுக்கணுன்றது இருக்கு. இதெல்லாம் கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடித்து நீங்க அந்த பூசணிக்காய் தானமா குடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதத்தில உங்களுக்கு வந்து கெடுபலன்கள் எல்லாம் குறைஞ்சிரும். நல்ல பலாபலன்கள் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே, மார்கழி மாசம் எப்படி இருக்கும்? இந்த மாதத்திற்கான சாதக, பாதக பலன்கள் என்னென்ன? உங்களுக்கான வழிபாட்டு முறை எது? இதையெல்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு மிதுன ராசியில கல்யாண வயசுல நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, திருமணத்துக்கான யோகம் கூடி வருகிறது. இத வந்து நம்ம சொல்லும்போது, இதோடு சேர்ந்து உங்களுடைய தசாபுக்தியும் ஒத்துழைத்ததுன்னு சொன்னா, அது முழுமையா உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்க பிறந்தபோது, உங்களுடைய லக்னத்தில இருந்து, உங்க ஜாதகப்படி இப்ப நடக்கக்கூடிய தசா புக்தியில சுக்கிரன் தொடர்பு இருக்கு. சுக்கிரனுடைய தசை, சுக்கிரனுடைய புக்தி. குருவுடைய தசை, குருவுடைய புக்தி. குரு தசையில சுக்கிர புக்தி, சுக்கிர தசையில குரு புக்தி. இதெல்லாம் இருந்தா, உங்களுக்கு வந்து இப்ப சொன்ன அந்த திருமண யோகமானது கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்ததாக ராகுவுடைய தொடர்பு இருக்கிறது. சுக்கிர திசையில ராகு புக்தி, ராகு திசையில சுக்கிர புக்தி. அப்படி இருக்குன்னு சொன்னாலும் உங்களுக்கு இதற்கான அம்சம் இருக்கிறது. சுக்கிர திசையில சந்திர புக்தி, சந்திர திசையில சுக்கிர புக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருந்தா, இது இருக்கும். நம்ம இப்ப இன்னும் கூட இத வந்து அதாவது நீங்க இப்போ மிதுன ராசின்னு சொன்னா மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த நட்சத்திரங்கள்ல பிறக்கணும். அப்ப மிருகசீரிஷம்னு சொன்னா செவ்வாய் திசையில பிறப்பீங்க. அப்போ ராகு தசை கடைசியில அல்லது குரு தசை ஆரம்பத்தில தான் உங்களுக்கு திருமண வயது வரும். அப்படின்னு கூட கணக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா நம்ம சொல்லலாம். இதுல செவ்வாய் திசையில பிறந்து ராகு தசை பூர்த்தியாகி குரு தசை வருது. அப்போ குரு தசையில சுக்கிர புக்தி. அதுக்கு முன்னாடி ராகு தசை கடைசியில, அப்போ ராகு தசையில சுக்கிர புக்தி. இதெல்லாம் உங்களுக்கு வந்துருச்சு இல்லையா? இதுபோல திருவாதிரையில பிறக்கீங்கன்னா ராகு தசை. ராகு தசை ஆரம்பத்தில பிறக்கிறீங்களா? கடைசியில பிறக்கிறீங்களா? என்ன பாதத்தில நீங்க பிறந்தீங்க? ராகு தசைக்கு அப்புறம் குரு தசை. குரு தசைக்கு அப்புறம் சனி தசை. அப்போ சனி தசை நடக்கிறதுன்னு சொன்னா, சனி தசையில சுக்கிர புக்தி, சனி தசையில புதன் புக்தி. அப்படி நடக்கும்போது அந்த யோகமானது உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். புனர்பூசத்தில பிறக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, குரு தசை ஆரம்பம். அதில 16 வருஷம் இருக்கிறதா? அல்லது வந்து ஒரு சில நாட்கள் தான் இருக்கிறதா? கடைசியில பிறந்தீங்களா? அப்படின்னு பார்க்கும்போது, குரு சனி தசை கடைசியில உங்களுக்கு திருமண யோகம் கிடைக்கும். புதன் தசை ஆரம்பத்தில கிடைக்கும். அப்ப இந்த புதன் சனியுடைய தொடர்பு வந்தாலும் கூட திருமண யோகம் இருக்கும். புதன் சுக்கிரன் தொடர்பு வந்தாலும் இருக்கும்னு சொல்லலாம். அதனால மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு திருமண யோகம் கிடைக்கக்கூடியதாக இந்த மார்கழி மாதம் இருக்கிறது. மார்கழி மாசத்துக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? இதில எப்படி நம்ம அது யோகம் கிடைக்கிறதுன்னு சொல்லலாம்னா, கல்யாணம் இப்ப நடக்கும் அப்படின்ற யோகத்த சொல்லல. கல்யாண பிராப்தி ஆரம்பிக்கிறது. ரொம்ப காலமா திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கீங்க. மிதுன ராசியில பிறந்த ஒரு பொண்ணுக்குன்னா, இப்ப நல்ல பையனா கிடைப்பான். நீங்க ஜாதகம் மேட்ச் ஆச்சுன்ற ஒரு படிய தாண்டி போவீங்க. பேசுவீங்க. 2 பேருக்கும் பிடிச்சிருக்கும். அப்போ தை மாசம் நம்ம வந்து பேசலாம். நேரா பொண்ணெல்லாம் பார்க்க வரலாம். வெளியில எங்கேயாவது கோவில்ல மீட் பண்ணி பேசலாம். அப்படின்ற விஷயங்கள்லாம் கூட நீங்க முடிவு பண்ணலாம். ஒரு பையனுக்கு வந்து இது போல பொண்ணு கிடைக்கும். அதனால இந்த மார்கழி மாதம் திருமண யோகத்த தரும். எத வச்சு நம்ம சொல்றோம்? அப்போ உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து சஞ்சரிக்க போறார். மார்கழி மாதம் தொடங்கும்போது 6ல இருப்பார். ஒரு 5வது நாள்ல அவர் 7ஆம் இடத்திற்கு வந்துருவார். சுக்கிரன் அங்க இருக்கார். இவர் வந்து பொதுவான கலத்திரக்காரகன். 2வது கலத்திர ஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய குரு ராசியில இருக்கார். குரு, சுக்கிரன் பார்த்துக் கொள்கிறார்கள். அந்த கலத்திர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்களுடைய ராசியாதிபதி புதன் அப்புறம் வருவார். 2 வாரம் கழிச்சு. செவ்வாய், சூரியன் அங்க இருக்கிறாங்க. அதனால நெறைய கிரகங்களுடைய தொடர்பு அந்த இடத்துக்கு வந்து அத ஊக்குவித்துட்டு, அத ஆக்டிவேட் பண்ணிட்டு, அத இயக்கிட்டு போயிடும். அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். கோச்சார பலன் சொல்லும்போது. அதனால மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமண யோகம் கைகூடி வரப் போகிறது. கல்யாணமாகி கணவன், மனைவி தனித்தனியா இருக்கிறீங்க.
ஒண்ணு சேர்றதுக்கான யோகமானது கிடைக்கும். வேலை நிமித்தமா தனித்தனியா இருக்கிறீங்க. வேற குடும்ப சூழல் ஏதாவது, யாரோ ஒருத்தர் வீட்ல பெரியவங்க இருக்காங்க. அவங்கள பார்த்துக்க வேண்டியது இருக்கு. அப்படின்ற மாரிலாம் ஏதாவது இருந்தா, இதெல்லாம் இப்போ சரியாகும். கல்யாணம் ஆகி தனித்தனியா போறதுன்னு முடிவாயிருச்சு. உங்களுக்கு வந்து ஒத்து வரல. இதுக்கப்புறம் சேர்ந்து இருக்க முடியாது. ஆனா, அதுல நெறைய பிரச்சனை. அதெல்லாம் முடிச்சு நீங்க வந்து டீசென்ட்டா வந்து அ ஒருத்தருக்கு ஒருத்தர் நாகரீகமா வந்து குட் பை சொல்லி 2 பேரும் தனித்தனியா போறதுக்கான ஒரு அம்சம். ஏன்னா, இதுவே பெரிய பலனா இருக்கும். சில பேர்லாம் அப்படி கஷ்டப்படுவாங்க இப்படி மீண்டு வர்றதுக்கு. அவ்ளோ சோதனைகள், போராட்டங்கள், வழக்கு, கஷ்டங்கள சந்திப்பாங்க. இப்படி பிரியறதுக்கான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அவங்களோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டு நீங்க சேர்ந்திருக்க முயற்சி பண்ணா அது நடக்கும். இல்ல 2 பேருக்கும் தனியா போறது ரொம்ப சந்தோஷம்னு நெனச்சா அது நடக்கும். இந்த விஷயங்கள் கிடைக்கும். இதெல்லாம் பலனாக இருக்கிறது. அப்புறம் இந்த மாதத்தில வேற என்ன பலன்கள் கிடைக்கும்னு சொன்னா, ஒரு பிசினஸ் பண்றீங்க. அதுல ஒரு பார்ட்னர் வந்தாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு அத ரொம்ப நல்லா கொண்டு போக முடியும்னா, அப்படிப்பட்ட ஒரு பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர் வந்து இந்த மாதத்தில கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. இதெல்லாம் மார்கழி மாதத்தினுடைய பலன்கள். கவனமா இருக்க வேண்டியது அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, புது நபர்கள இந்த மாதத்தில நம்பி நீங்க வந்து வேலைய விட்டுட்டு போறதோ, உங்க சொத்து சம்மந்தமா வித்துட்டு, இல்ல அடகு வச்சுட்டு, அத முதலீடு போட்டு ஒருத்தர நம்பி எதுலயாவது இன்வெஸ்ட் பண்றதோ, இத வந்து தவிர்க்கணும். திடீர்னு பார்த்து உடனேயே பழகி பிடிச்சு போயிடுச்சு அப்படின்னு கல்யாணம் வரைக்கும் போறத அவசரப்படாம ரொம்ப பொறுமையா அத வந்து கொண்டு போறது நல்லது. இதுலலாம் கவனமா இருக்கணும். இந்த மாதத்தின் வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டா, தம்பதி பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கு. கணவன், மனைவி 2 பேரும் சேர்ந்து உங்களுடைய வீட்டுக்கு வரணும். நீங்க அழைக்கணும். அவங்க 2 பேருக்கும் நல்ல வஸ்திரங்கள வாங்கி குடுக்கணும். உங்களுடைய வசதிக்கு ஏற்ப அந்த வஸ்திரம் இருக்கணும். எப்பயுமே பரிகாரம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டு ரூல் என்னன்னா, உங்களுடைய வசதிக்கு ஏத்த மாரி செய்யணும். நீங்க வந்து ரொம்ப கஷ்டத்தில இருக்கிறீங்க. நெறைய கடன் வாங்கி பரிகாரம் செய்றீங்கன்னா, அது வந்து தப்பு. அப்படி செய்யவே கூடாது. உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க சாதாரணமா வந்து ஒரு காட்டன் புடவையும், ஒரு வேஷ்டி துண்டையும், அந்த புடவையோட ஒரு ரவிக்கையும் வச்சு, அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றில பாக்குல பழம் வச்சு, மஞ்சள் கிழங்கு, அதுபோல மங்கள பொருட்கள்லாம் வச்சு குடுத்தா கூட போதுமானது. நீங்க பெரும் பொருள் கொண்ட நல்ல தனவான்னு சொன்னா, நீங்க ரொம்ப சின்னதா செஞ்சீங்கன்னா பலன் கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு தாம்பூலம் குடுக்கும்போது அப்படிப்பட்ட பட்டுலயே இருக்கக்கூடிய வஸ்திரத்த குடுத்து, அந்த தாம்பூலத்தில தங்கத்தையே தானமா வச்சு குடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால தம்பதிகளா இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்க வீட்ல அதாவது இந்த நவராத்திரி போதெல்லாம் வந்து பூஜை பண்ணுவீங்கள்ல, கன்னியா பூஜை அப்படின்னு சொல்லி. அப்புறம் சுவாசினி பூஜை, சுமங்கலி பிரார்த்தனைன்னு வீட்ல கல்யாணங்கள்லாம் வரும்போது பண்ணுவீங்கள்ல, அதுபோல தம்பதி பூஜை பண்றது ரொம்ப விசேஷமான பலன தரும். கடகராசி அன்பர்களே, மார்கழி மாசம் மகத்தான பலன்களை கொண்டு வந்து சேர்க்குமா? இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், கெடுபலனிலிருந்து விமோச்சனம் தருமா? உங்களுக்கான வழிபாடு என்ன? இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த மாதத்தில உங்களுக்கு ரொம்ப காலமா இருக்கக்கூடிய கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு யோகம் கிடைக்கிறது. நல்ல பலன 2 விதமா சொல்லலாம். குறைந்தபட்சம் அதுக்கு மேலேயும் கூட சொல்லலாம். நேரடியாக பலன் கிடைக்கிறது ஒன்று. நம்முடைய கஷ்டங்கள்லிருந்து விடுபடுவது ஒன்று. இதில கஷ்டங்கள்லிருந்து விடுபடுறது வந்து ரொம்ப பெரிய பலனாகவே சொல்லலாம். அதாவது இந்த கிரகணம்னு சொல்லி ஒன்று வரும். அப்போ அத புண்ணிய காலம்னு சொல்லுவோம். கிரகணம் பிடித்து விடக்கூடிய நேரம் வந்து அவ்வளவு சிறந்த நேரம் அப்படின்றது இருக்கும். அப்போ ஒருத்தர் வந்து கஷ்டத்துல இருந்து அத மாட்டிட்டு அதுலேருந்து விடுபடும்போது அவ்வளோ சுகம், நிம்மதி அவருக்கு கிடைக்கும். அதுபோல ஒவ்வொரு நாள்லயும் வரக்கூடிய ராகு கால நேரத்தில கூட இது போல எடுத்துக்கலாம். ராகு காலம் ஆரம்பிக்கிறது இல்லையா? அந்த நேரத்தில இருந்து 1 மணி நேரம் முடிஞ்சிடுச்சு. கடைசி 1/2 மணி நேரம்னா, அது ஒரு ஒரு சுப முகூர்த்தத்துக்கு வைக்கக்கூடிய நேரமா கூட எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இது பொதுவானது. அந்த நாள் என்ன, நட்சத்திரம் என்ன, உங்களுக்கு அது எப்படி இருக்கு, அன்னைக்கு என்ன திதி, என்ன யோகன்றத பார்த்து முடிவு பண்ணணும், பொதுவா. அதுபோல இந்த மாசம், மார்கழி மாசம் உங்களுக்கு இதுநாள் வரை பட்ட துன்பங்களுக்கு விமோசனம் தரக்கூடியதா இருக்கும். யார் யாருக்கு எப்படிப்பட்ட ஏக்கம், எப்படிப்பட்ட சோகம், கவலை இருந்ததோ, அதிலிருந்து அவங்கவங்க விடுபடலாம். அதில உதாரணமா 1, 2 சொல்லணும் அப்படின்னு சொன்னா, உடலுபாதையினால நான் கஷ்டப்பட்டேன். அந்த உடலுபாதை இருக்கேன்னு நெனச்சு நான் படுற கவல தான் ஜாஸ்தியா இருக்கு. அந்த உடலுபாதையினால கூட எனக்கு அவ்வளோ வலி, வேதனை, பாதை இல்ல.
ஆனா எனக்கு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி நான் கவலைப்படுறேன்னு சொல்லி யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு கல்யாண வயசுல இருக்கக்கூடிய அல்லது வந்து ஒரு பருவ வயதில பள்ளியுடைய இறுதி ஆண்டுகள்ல, கல்லூரியில இருக்கக்கூடியவர்களுக்கு வெளியில தெரியும்படியாக சரும வியாதிகள், அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு சொன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வெளியில போறதுக்கே கஷ்டப்படுவாங்க. எல்லாரும் பார்க்கும்போதே நோட்டீஸ் பண்ற மாரி இருக்கும். அப்போ அதுக்கு அதுக்கு அதிலிருந்து நிவர்த்தியானது கிடைக்கும். ஏன்னா, உங்களுடைய அந்த ராசிக்கு 6ஆம் அதிபதியா குரு இருக்கார். அதனால அந்த தோல் சரும நோய்கள் வரதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. அப்படி இருந்ததுன்னு சொன்னா, அது நிவர்த்தி ஆகும். அப்புறம் இதே போல வந்து அந்த சின்ன பிள்ளைகள், பல்லு சம்பந்தமா ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதுக்கு இப்போ நிவர்த்தியானது கிடைக்கும். மேலும் எப்படிப்பட்ட உடல் உபாதை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, அதிலிருந்து ஓரளவுக்கு விமோச்சனமானது கிடைக்கும். மிகப்பெரிய நோய், தீர்க்க முடியாத நோய் அப்படிப்பட்டது எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற மாரி இருந்தாலும், துர்லபமா ஒருத்தர் 2 பேருக்கு அப்படி இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு கூட அது அந்த தரக்கூடிய கஷ்டம் குறைவாக இருக்கும். நிம்மதியா தூங்க முடியும். இந்த ஒரு விஷயம் இந்த மார்கழி மாதத்தில நடக்கும். தாராளமா நம்பிக்கையா நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து என்னன்னா, கடன் வாங்கிட்டேன், கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இவ்வளோ கஷ்டப்படுவேன்னு தெரிஞ்சிருந்தா, அந்த கடன வாங்காமலே இருந்திருப்பேன். இப்படிப்பட்ட ஒரு கடன வாங்கி, நான் ஒரு வாகனம் வாங்கினேன், ஒரு வீடு வாங்கினேன், அல்லது ஒரு வீடு கட்டிட்டேன், அல்லது அத போட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா கட்ட முடியாம கஷ்டப்படுறேன். தெரிஞ்சிருந்தா நான் இந்த பிசினஸே வேண்டாம், நிம்மதியா வேலைக்கு போயிருப்பேன். இந்த வீடே வேணான்னு வாடகை வீட்ல இருந்திருப்பேன். அப்படின்ற மாரி நெறைய பேர் துன்பத்தில இருக்கக்கூடிய ஒரு அம்சம். ஏன்னா 8ல ராகு இருக்கு. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல ஒரு முடிவு எடுத்துர்றது. இதுக்கு முன்னாடி 8ல சனி இருந்தது. அப்போ இது போல ஏதோ ஒண்ணுத்துல போய் மாட்டிக்கிறது, லாக் ஆகிறது. அதற்கு இப்போ விமோசனமானது கிடைக்கும். அதற்கு அடுத்ததாக மத்தவங்களோடு ஏற்பட்ட சண்டை, சச்சரவு. ரொம்ப சின்னதா ஒரு சண்டை. அதனால மிகப்பெரிய கஷ்டத்திற்குள்ள மாட்டிக்கிறது. அது வந்து இப்போ சரியாகும். அந்த கஷ்டத்திலிருந்து ஒரு விரோதியா, சத்துருவா ஒருத்தர் இருந்துட்டாரு. எப்போ என்ன பிரச்சனை குடுப்பாருன்னே தெரியல. அப்படின்ற நிலை முடிவுக்கு வரும். அதனால இந்த மார்கழி மாதம்ன்றது உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ, எதற்காக நீங்க போராடிக் கொண்டிருக்கிறீர்களோ, அதிலிருந்து விடுபட போறீங்க. கடவுள் புண்ணியத்தில எனக்கு அதுபோல எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெற முடியும். நெறைய பேர் வந்து போட்டி போடக்கூடிய ஒரு இடத்துல வேலை கிடைக்கும். ஒரு பிசினஸ்க்கு வந்து ஒரு டெண்டர் விட்டுருக்காங்க. நெறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ப கடகராசியில இருக்கிற ஒருத்தருக்கு அப்ரூவல் ஆகும். உங்களது சாங்ஷன் ஆகும். உங்களுக்கு ஓகே கிடைக்கும். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு வந்து நெறைய இடத்துல அனுமதி வாங்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் ஒவ்வொரு இடமா தேடி நீங்க தெரிஞ்சு போனீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு ஓகே சொல்லுவாங்க. அத உங்களால செய்ய முடியும். அப்படி சவாலான விஷயங்கள, சேலஞ்சிங்கான விஷயங்கள வந்து செய்து முடிக்க முடியும். பிரச்சனை இல்லாதவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பலனானது கிடைக்கும். இந்த மாதத்தில நல்ல பலன்கள முழுமையா பெறுவதற்கு நீங்க வழிபாடு செய்ய வேண்டியது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது நமக்கு வழக்கம். அந்த நாள்ல நீங்க என்ன பண்ணலான்னு சொன்னா, குறைந்தபட்சம் ஒரு 6 பேருக்கு அவங்கள வந்து அப்படியே குழந்தைங்களா கிடைச்சாங்கன்னு சொன்னா, பாலமுருகனா நெனச்சுக்கலாம். பெரியவங்களா கிடைச்சா கூட சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு நீங்க நெனச்சுக்கிட்டு, அந்த 6 பேருக்கு உங்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு சஷ்டி நாள்ல போஜனம், அன்னதானம், சாப்பாடு வாங்கி குடுக்கறது. கொஞ்சம் உங்களுக்கு முடியுமா 6 பேருக்கு வஸ்திரங்கள் வாங்கி குடுக்கறது. இன்னும் கொஞ்சம் முடியுமா 6 பேருக்கு வெள்ளியில பொருட்கள் வாங்கி தானம் பண்றது. ரொம்ப கஷ்டம் இல்ல. ஓரளவுக்கு முடியும். ஆனா வெள்ளியில நெறைய பண்ண முடியாதுன்னா, வெள்ளி நாணயம் குடுக்கலாம். அல்லது அந்த வெள்ளியில வேறு பொருட்கள் குடுக்கலாம். வெள்ளியில வந்து இந்த சின்னதா விளக்கு, காமாட்சி விளக்கு இருக்கும். அத வந்து குடுக்கலாம். வெள்ளி கிண்ணம், வெள்ளி டம்ளர்ன்னு இருக்கு. அத குடுக்கலாம். வெள்ளி தட்டுன்னு இருக்கு. அதெல்லாம் அவங்க வசதிக்கு ஏற்ப 6 பேருக்கு நீங்க வந்து குடுக்கலாம். சஷ்டி அன்னைக்கு குடுக்கலாம். ஏதாவது ஒரு சஷ்டியில இந்த மாதத்தில குடுக்கலாம். இது வந்து எல்லாருமே கிடையாது. முடியிறவங்க. குறைந்தபட்சம் அந்த 6 பேருக்கு ஒரு போஜனம். ஒரு வேளை ஆகாரத்துக்கு ஏற்பாடு பண்ணா கூட போதுமானது. இத செய்யறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு 8ல ராகுவும், 2ஆம் இடத்துல கேதுவும், யோக பாக்கிய பலன்கள தரக்கூடிய பாக்கியசாலி குரு வந்து 12ல மறைஞ்சிருக்கிற நிலையிலயும், உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம இந்த தர்மமானது உங்களை காக்கக்கூடியதாக இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களே! மார்கழி மாதம்
எப்படிப்பட்ட பலாபலன்களை கொண்டு வந்து கொடுக்கும்? இதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய மாதிரி கிரகநிலைகள் இருக்கிறது. இந்த மாதத்தின் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வழிபாடு, பரிகாரம் என்ன? இதையெல்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில கிடைக்கக்கூடிய பிரதான பலன் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு வித்தைய, ஒரு கலையை பழக முடியும், கற்றுக்கொள்ள முடியும். நமக்குன்னு ஒரு தொழில் இருந்துருச்சுன்னு சொன்னா, உலகத்தில எங்க போனாலும் பிழைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வித்தை இருக்கணும். ஏதோ ஒண்ணுத்துல நமக்கு திறமை இருக்கணும். ஏதோ ஒன்றுல நம்ம புலமை பெற்று இருக்கணும். அது நம்மை காப்பாற்றும். அத நம்ம நம்புனா போதுமானது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அந்த பலனானது இப்போ உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எதுக்காக ரொம்ப காலம் முயற்சி பண்ணீங்களோ, கற்றுக்கணும் ஒன்றைன்னு சொல்லிட்டு, கத்துக்க முடியாம போயிடுச்சுன்னா, இப்போ அது சாத்தியம். ஒருத்தருக்கு வந்து கர்நாடக சங்கீதத்தில ரொம்ப ஞானம் அதிகம், ரொம்ப ஆர்வம் அதிகம், ஈடுபாடு அதிகம். கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க. நேரமின்மை. உங்களுக்கு மத்த விஷயங்களே சரியா இருக்கு. நேரமே இல்ல. அல்லது பணம் கொடுத்து கற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு வசதி இல்ல. இது 2மே இருக்கு. நல்ல குரு உங்களுக்கு கிடைக்கல. நெறைய இடத்துல இப்போ ஆன்லைன்லலாம் கத்துக் குடுக்குறாங்கன்னு சொல்லி நீங்க போறீங்க. நேர்லயும் அப்ரோச் பண்றீங்க. உங்களுக்கு செட் ஆகல. இப்போ அது சாத்தியம். புதுசா ஒரு பாஷைய கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. அது வந்து இப்போ உங்களுக்கு முடியும். விளையாட்டு துறையில உங்களுக்கு நல்ல பயிற்சியாளர் மட்டும் கிடைச்சிட்டா போதுமானது. நீங்க வந்து அதையே ப்ரொஃபஷனா வச்சுப்பீங்க. சாதிச்சு காட்டுவீங்க. பேர் சொல்லும்படியா வருவீங்கன்ற நம்பிக்கைலாம் இருக்கு, திறமை இருக்குன்னா, அந்த விஷயமானது கிடைக்கும். ஒரு கலையை, வித்தையை உங்களால மிகச் சிறப்பாக, நேர்த்தியாக தெரிந்து கொள்ள முடியும். பழக முடியும், கற்றுக்கொள்ள முடியும். இந்த பலன் பிரதானமா இருக்கிறது. ஏன்னா நெறைய பேர் வந்து அப்படிப்பட்ட ஒரு இலக்கோடு குறிப்பிட்ட ஏதோ ஒரு வயதில இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க சூழ்நிலையினால, சந்தர்ப்ப வசத்தினால வேற ஏதோ ஒண்ணு செஞ்சு அப்படியே லைஃப் வந்துரும். ஏதோ ஒரு கட்டத்தில அவங்களுக்கு அது ஞாபகம் வரும். அல்லது தன்னுடைய பிள்ளைகளுக்கு அது ஆர்வம் இருக்கா? அவங்களுக்காவது அத கத்துக் குடுக்கலாமா? நம்மளால தான் முடியாம போச்சுன்னு நினைப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட விஷயம் இந்த மாதத்தில் நடக்கும். எதனால இது நடக்கும் அப்படின்னு கேட்டா, ஒருவருடைய ரசனை, ஒருவருக்கு பிடித்தமான விஷயங்கள், ஒருவருடைய சுபாவம் எப்படி இருக்கும்? அவருடைய கற்பனை வளம் எப்படி இருக்கும்? அவருடைய ஆசைகள் எப்படிப்பட்டதா இருக்கும்? அவருடைய திறமை என்னவாக இருக்கும்? அவருடைய பொழுதுபோக்கு என்னவா இருக்கும்னு இது போல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வரலாம். எல்லாமே ஏறக்குறைய ஒண்ணா தான் இருக்கும். இது வந்து ஒருவருடைய ஜாதகத்தில 5ஆம் பாவத்தில இருந்து சொல்லப்படக்கூடிய விஷயம். 5ஆம் பாவம் எப்படி இருக்கிறதோ, அதற்கு ஏற்றவாறு தான் ஒருத்தருக்கு வந்து ஒண்ணுத்துல பிடிக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்றது. அப்போ அந்த 5ஆம் பாவம் இப்போ உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. அதாவது காலபுருஷ தத்துவத்தினுடைய 5வது ராசி உங்களுடையது. உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அந்த 5ஆம் அதிபதி வந்து இப்ப அந்த இடத்த பார்க்குறார். குரு. மிதுன ராசியில இருந்து கொண்டு. அது உங்களுடைய ராசிக்கு லாப ஆதாய ஸ்தானமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால இந்த விஷயம் சாத்தியம். அப்புறம் அந்த சூரியனோடு சுக்கிரன், புதன் ஒவ்வொருவராக வந்து சேரப்போறாங்க. இவங்கெல்லாம் பொதுவா சேர்ந்து இருப்பாங்க. 3 கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடியது இருக்கு. அதற்கு குரு பார்வை கிடைக்கிறது. செவ்வாய் அதோடு சேரார். செவ்வாய் 9ஆம் அதிபதி. அப்போ 1, 5, 9 இந்த இடங்கள் வந்து தொடர்பு வரும்போது, ஒருவர் பூர்வ புண்ணியத்தின்படி, அந்த பூர்வ ஜென்ம ஞானம்னு சொல்லுவோம். அந்த விஷயம் வந்து இப்போ அவருக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஜோதிட சாஸ்திரத்தில அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால இந்த விஷயத்த பிரதானமா சொன்னோம். யாரெல்லாம் எதையெல்லாம் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ, படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த விஷயம் இந்த மார்கழி மாதத்தில சிறப்பா இருக்கும். அடுத்ததா என்னன்னா, கோவில் கட்டணுன்ற ஆசை இருக்கும். நம்ம சொல்றது எல்லாமே வந்து ரொம்ப கொஞ்சம் பேருக்கு வரக்கூடிய ஆசை, எண்ணம் அப்படின்ற மாரி தான் பொதுவா தோணும். ஆனா, நெறைய பேர் அப்படிப்பட்ட ஒன்றை நினைத்திருப்பாங்க. பெருசா வெளில காமிச்சுக்காம சொல்லாம இருப்பாங்க அவ்வளோதான். கோவில் கட்டக்கூடிய ஒரு எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, அவங்களுக்கு அதற்கான வாய்ப்பானது கிடைக்கும். 1, 5, 9ஆம் இடத்த தர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க ஏதோ ஒரு தர்ம காரியத்த செய்துவிட்டு செல்வார்கள். இந்த தொடர்பு இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய அந்த வம்சம் வந்து அத அப்படியே அனுபவிக்கும். பல தலைமுறையினர் வந்து நல்ல வாழ்க்கைய வளத்தோடு பெறுவாங்க.
அவங்களுக்கு பிறகும் கூட அவங்களுடைய பெயர்கள் நிலைத்திருக்கும்படியாக செய்துவிட்டு செல்வார்கள். அப்படியாக கோவில் கட்டணுன்ற ஆசை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, சிம்ம ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஆசைக்கு பலனானது கிடைக்கும். அதற்கான வாய்ப்பு கிடைக்கும், அனுமதி கிடைக்கும், இடம் கிடைக்கும். எப்படிப்பட்ட கோவில் அப்படின்றத தீர்மானிக்க முடியும். நெறைய பேர் வந்து சேருவாங்க. அதுபோல பலன்கள சொல்லலாம். அந்த கோவில் திருப்பணியில பங்கெடுத்துக்கணுன்ற ஆசை இருந்தா நிறைவேறும். நீண்ட காலமாக நேர்த்திக் கடன்கள் இருக்கு, நிறைவேற்ற முடியல. அந்த ஒரு எண்ணம் இருந்தா, அந்த ஒரு கவலை இருந்தா, அது நிறைவேற்றக்கூடிய சக்தியானது கிடைக்கும். ஏதோ ஒரு அவசர நேரத்தில, ரொம்ப கஷ்ட காலத்தில, அல்லது ரொம்ப சந்தோஷமான பலன் கிடைக்கும்போது, "இத நான் வந்து செய்றேன்" அப்படின்னு வேண்டிக்கிட்டு, அத நிறைவேற்ற முடியாம நெறைய பேர் கஷ்டப்படுவாங்க. வேற நாட்டுக்கு கூட போயிட்டுருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் கூட அந்த வேண்டுதல்கள இந்த மாதத்தில நிறைவேற்ற முடியும். இந்த மாதமே வந்து இறை வழிபாடு செய்யக்கூடிய, முழுக்க முழுக்க ஆன்மீக ஈடுபாடு கொள்ளக்கூடிய மாதமாகத்தான் இருக்குமே. அதனால தான் சுபகாரியங்கள கூட இதற்கு அடுத்த மாசத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேண்டுதல்கள் நிறைவேறும். இத தாண்டி ஒரு பலன் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, பூர்வீக சொத்த வந்து யாரால அனுபவிக்க முடியலையோ, அந்த ஒரு பிரச்சனையானது சரியாகும். பூர்வீக சொத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் இந்த மாதத்துல கிடைக்கும். அதற்கான தடையெல்லாம் விலகும். அதற்கு எல்லாரும் ஒத்து வருவாங்க. எல்லாரும் சேர்ந்து பேசி நாகரீகமாக ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு, அதில சைன் பண்ணி அவங்கவங்கள்து அவங்கவங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த முடிவு பண்ணலாம். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, குடும்ப சொத்து, பரம்பரை சொத்து அப்படின்னு இருக்கிறத நீங்க பிரிச்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கணும். அதில இருக்க பிரச்சனைய சரி பண்ணணும்னு சொன்னா, அடுத்த தை மாசம் வரட்டும் பார்க்கலாம்னு நீங்க தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்ல. சிம்ம ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விஷயம். நீங்க அத வந்து இப்பயே செய்யலாம். இன்னும் பெரிய சொத்து அது. எதுக்கும் இன்னும் செகண்ட் ஒப்பீனியன் வேணும்னு சொன்னா, உங்களுடைய ஜாதகத்த பார்த்து நீங்க முடிவு பண்ணலாம். பொதுவாக இந்த பலன் உங்களுக்கு இருக்கிறது. பூர்வீக சொத்தை அனுபவிக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. இதெல்லாம் இந்த மார்கழி மாதத்தினுடைய பிரதானமான பலன்கள். கவனமா இருக்க வேண்டியது, எச்சரிக்கையா இருக்க வேண்டியது, தவிர்க்க வேண்டியது ஏதாவது இருக்கிறதா அப்படின்னா இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த விஷயம். பிள்ளைகளுடைய திருமண விஷயம். அவசரப்பட்டு சட்டுன்னு எந்த முடிவும் எடுத்துறக்கூடாது. அவங்க வந்து வெளிநாடு போணும்னு சொல்றாங்க. அவசரப்பட்டு எதையும் செய்துவிடக்கூடாது. இதில கவனமா இருந்தா போதுமானது. இந்த மாதத்தின் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மார்கழி மாதத்தில ஞாயிற்றுக்கிழமை நாள்ல, நண்பகல் நேரத்தில, அந்த உச்சிகால பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்கும். அதில போய் நீங்க கலந்துக்கலாம். எந்த கோவில்ல அப்படிப்பட்ட ஒரு பூஜை இருக்கோ கலந்துக்கலாம். மார்கழி மாதம்ன்றதுனால கோவில் நடை ரொம்ப சீக்கிரமா திறப்பாங்க. வழக்கத்த விட சீக்கிரமா கூட அவங்க நடை சாற்றுவாங்க. அப்ப நடை சாத்தும்போது போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். அது அந்த சமயத்தில ஏதாவது பூஜைகள் இருந்தா கலந்துக்கலாம். இத ஒன்று வந்து நீங்க கடைபிடிக்கலாம். 2வது என்ன பண்ணலான்னு சொன்னா, இந்த மார்கழி மாதத்தில உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டமான பலன அது குடுத்துடணும்னு சொன்னா, தாமரை பூ, தாமரை மலர். இதனால மாலை தொடுத்து, அத கொண்டு போய் சிவபெருமானுக்கு அணிவிக்கணும். அல்லது உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம். நீங்க இருக்கக்கூடிய பகுதியில இந்த கோவில் இருக்கு, இந்த தெய்வம் விசேஷமானது. அங்க தாமரை மலர்ல மாலை தொடுத்து அத அணிவிக்கணும். இதுவும் உங்களுடைய சக்திய பொறுத்து தான். அப்படி மாலை ரொம்ப விலை ஜாஸ்தி இருக்கும், என்னால வாங்க முடியாதுன்னு நினைக்கக்கூடியவங்க, தாமரை பூவ கொண்டு போய் சாத்துனா கூட போதுமானது. இத செய்து வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த மாதம் கை மீது நல்ல பலன்களை, வேண்டுதல்கள் நிறைவேற்றக்கூடிய பலன்களை தரும். கன்னி ராசி அன்பர்களே, மார்கழி மாசம் உங்களுக்கு தரக்கூடிய பலன்கள் என்ன? இந்த மாதத்தின் உங்களுக்கான வழிபாடு எது? இவற்றையெல்லாம் பார்க்கணும். முதல்ல இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை தரப்போகிறது. அது இடமாற்றமாக இருக்கலாம், வேலை மாற்றமாக இருக்கலாம், மனமாற்றமாக கூட இருக்கலாம். ஆக மொத்தம் ஒரு மாற்றமானது உங்களுக்கு நிகழவிருக்கிறது. ராசிக்கு 12ஆம் அதிபதியும், அஷ்டமாதிபதியும், விரையாதிபதி, அஷ்டமாதிபதி. இவங்க 2 பேரும் சேர்ந்து சுகஸ்தானத்தில சஞ்சரிக்கிற மாசம் இது. 10ஆம் இடத்துல அந்த அதிபதி வந்து குரு இருக்கிறார். அதனால உங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். ராசியாதிபதியும், பாக்கியாதிபதியும், ஜீவனாதிபதியும், தர்ம கர்மாதிபதிகளா இருக்கக்கூடிய கிரகங்கள். இவர்களும் அந்த 4ஆம் இடத்துக்கு போய் அவங்களோட சேர்ந்து சங்கமிக்க போறாங்க. இந்த விரையாதிபதி, அஷ்டமாதிபதியோட. இதெல்லாம் வச்சுட்டு மற்றும் ஆண்டுகோள்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்றத வச்சு நம்ம இந்த பலனை கணிச்சிருக்கோம். இது வந்து என்னன்னா மாற்றம் நடக்கக்கூடிய மாதம். முதல்ல வந்து இருப்பிட மாற்றம். ஒருத்தருக்கு வந்து
இருக்கக்கூடிய இடத்துல தன்னை வளர்த்து கொள்ளக்கூடிய நிலை இல்ல. அவங்க வந்து ஒரு கிராம பகுதியில நீங்க இருக்கிறீங்க. பிறந்த ஊர்லயே இருக்கீங்கன்னா, நான் வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு டவுனுக்கு போனா தான் படிக்க முடியும்னா, அது வந்து இப்ப சாத்தியம். போய் படிச்சுட்டு வர்றது. டெய்லி அப்படி டிராவல் பண்ணி போயிட்டு வர்றது. அல்லது அங்கேயே போய் தற்காலிகமா குடிபெயர்வது. இப்படிப்பட்ட ஒரு இடமாற்றம். வேலை நிமித்தமா இத செய்யறது. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காக நீங்க இது போல மாறி போறது. இந்த விஷயம் நடக்கும். அப்புறம் வேலை மாற்றம். வேலை மாற்றம் எப்படி வரும்ன்னு சொன்னா, இந்த காலம் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. அப்போ ப்ரமோஷன் வித் ட்ரான்ஸ்ஃபர். ப்ரமோஷனோடு உங்களுக்கு வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து கிடைக்கக்கூடிய அம்சம். அதனால இடமாற்றம் வரும். அப்படி வந்தா நீங்க ஏத்துக்கலாம். ஏன்னா, இப்போ இது நடக்கணுன்றது இருக்கு. உங்களுக்கும் வந்திருக்குன்னா, அப்போ இந்த பலனும் நடக்கிறது. தசாபுக்தியும் ஒத்துழைக்கிறதுன்னு அர்த்தம். நீங்க ஏற்றுக்கொள்ளலாம். இது அந்த வேலை மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அதற்கு அடுத்ததாக என்ன சொன்னேன்னா, மனமாற்றம். மனமாற்றம்ன்றது எந்த விஷயத்தில நடக்கும்னு கேட்டா, திருமண விஷயத்தில. பொதுவா வந்து கல்யாண வயசுல வந்திருக்கக்கூடிய ஒரு பொண்ணுகிட்டயோ, பையன்கிட்டயோ, "கல்யாணத்துக்கு பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்லி வீட்ல கேட்குறாங்கன்னு சொன்னா, "அதுக்கெல்லாம் இப்ப என்ன அவசரம்? என்ன அவ்வளோ வயசு ஆயிடுச்சு எனக்கு, சின்ன வயசு தானே, கொஞ்ச நாள் போகட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல நான் படிக்க போறேன், கொஞ்ச நாள்" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல நான் வேலையில செட்டில் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு. "கொஞ்சம் சம்பாரிச்சு வச்சுக்கணும், ஒரு வீடு கட்டிடணும், வீடு வாங்கணும்." அப்படி சொல்லிட்டு, அது அப்புறம் தள்ளி போடலான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து எப்பயிலிருந்தே இருக்கு. ஆனா, அதுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு காலம் இருக்கும். அல்லது வந்து உடனே எப்படி நம்ம சரின்னு சொல்லிறது அப்படின்னு சொல்லி, அவங்க வந்து வெட்கப்பட்டு, கூச்சப்பட்டு அவங்க பெரியவங்கள புரிஞ்சுப்பாங்க. அவங்களே செய்யட்டும். அப்படின்ற மாரிலாம் இருக்கும். இப்போ வந்து ரொம்ப உறுதியாக, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம், பார்க்கவே கூடாது, செய்யவே வேண்டாம், நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லி பிள்ளைகள் நெறைய குடும்பங்கள்ல சொல்றாங்க. பெற்றோர்கள் வந்து கேட்குறாங்க. அதற்கு என்ன வழி? என்ன பரிகாரம்? அவங்கள கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யட்டும்? நான் என்ன பூஜை பண்ணட்டும், என்ன ஹோமம் பண்ணட்டும், எந்த கோயிலுக்கு போகட்டும், என்ன தான தர்மம் பண்ணட்டும். அப்போ அவங்க வந்து ஒத்துப்பாங்கன்னு கேட்பாங்க. அந்த ஜாதக ரீதியாக கல்யாணத்துக்கான யோகம் வந்தா நடந்துரும். யாராலயும் நிப்பாட்ட முடியாது. அப்ப ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னா, அந்த குறிப்பிட்ட அந்த யோகம் வரக்கூடிய ஒரு காலத்தை, தனியாக ஒருத்தர் வந்து நிறுத்துறது கஷ்டம். ஆனா, அந்த சமூகமே வந்து அத மாற்றி விட்டது. இந்த வயசுலேருந்து இந்த வயசுல தான் பண்ணணுன்ற ஒரு நிலை வந்துட்டதுன்றதுனால, கல்யாண யோகங்கள் வரும்போது, அப்படியே வந்து கேட்பாங்க. உடனே பண்ணிக்கலான்ற மாரி. ஆனா இல்ல, கொஞ்ச நாள் போகட்டுன்றதுனால அது தள்ளி போயிருக்கும். திரும்ப அத கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். இப்படி பல காரணங்கள் இருக்கு. அதனால என்ன இப்ப சொல்ல வரோம்னா, இந்த மாதத்தின் பலனாக பிள்ளைகளுக்கு திருமண விஷயத்தில மனமாற்றம் உண்டாகும். கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொன்னவங்க கூட, பாருங்க பிடிச்சிருந்தா பண்ணிப்பேன் அப்படின்னு மாரி கொஞ்சம் இறங்கி வருவாங்க. இல்ல இப்பலாம் பண்ணிக்க மாட்டேன். கொஞ்ச நாள் ஆகட்டும்னவங்க, சரி பாருங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க. கல்யாண விஷயத்தில மனமாற்றமானது உண்டாகும். 7ஆம் இடத்துல சனி இருக்கார். சனி வந்து எந்த வீட்ல இருக்கிறாரோ, அந்த வீட்டின் பலனை கொடுத்துவிட்டு போவது அவருடைய கடமை. அவருடைய இயல்பு, அவருடைய பொறுப்பு. அதனால அந்த விஷயம் நடக்கும். மேலும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில நம்ம முதல்ல சொன்ன மாரி, உங்க ராசிக்கு நல்ல பலன்கள தரக்கூடிய முக்கியமான கிரகங்களும், கெட்ட பலன்கள தரக்கூடிய அசுப கிரகங்களும் சேர்ந்து இருக்கிறது. அப்ப என்னன்னா, நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு போணும். அப்படின்றது. நீங்க இதுவரைக்கும் இண்டிபெண்டன்ட்டா இருந்தீங்கன்னு சொன்னா, இதுக்கப்புறம் இன்னொருத்தரோட சேர்ந்து தான் எதையும் பிளான் பண்ணணும் அப்படின்ற பலன். இதெல்லாம் வரத்துக்காக திருமண விஷயத்தில மனமாற்றம் ஏற்படும் என்பதாக நாம இந்த பலனை எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல இருந்து. குரு வந்து 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார் அப்படின்றதுனாலயும் சொல்றோம். இப்படி கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து இந்த கல்யாண விஷயத்தில மனமாற்றமானது உண்டாகப் போகிறது. இன்னொரு மனமாற்றத்த கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு வந்து ஜாதக ரீதியாகவும் பொருந்துருச்சுன்னு சொன்னா அதுவும் வேலை செய்யும். அது என்னன்னு கேட்டா, ஒரு பொண்ணு அல்லது பையன் அவங்க வந்து நல்லா படிச்சிருக்காங்க. ஓகே. ரொம்ப லட்சக்கணக்கில சம்பளம் வாங்குற அளவுக்கு வேலை பண்றாங்க. ரொம்ப சாமர்த்தியமா. ஓகே. நெறைய பாஷைகள்லாம் கத்து வச்சிருக்காங்க. கேட்ஜெட்ஸ் எல்லாம் அப்படி யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் உலக அறிவு எல்லாம் இருக்கிறது. இந்த அறிவு. ஆனா, தப்பான ஒரு லைஃப் பார்ட்னர வந்து சூஸ் பண்ணிட்டு, அதுதான் எனக்கு அப்படின்ற மாரி ஒத்த கால்ல நிக்கிறாங்க. ஆனா, அவங்கள தவிர மத்த எல்லாருக்கும் தெரியுது அது பிரச்சனைக்குரியது அப்படின்றது. அவங்களுக்கு எடுத்து புரிய வச்சு கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா, இந்த விஷயம் நடக்கும். யார் வந்து தப்பா சூஸ் பண்ணாங்களோ, ஏமாந்துட்டாங்களோ, மாட்டிக்க போறாங்களோ, அவங்களுக்கு இத சொல்றோம். எல்லாருக்கும் சொல்லல.
அதனால அந்த ஒரு மனமாற்றத்தையும் கூட கொண்டு வர முடியும். இதெல்லாம் இந்த மாதத்தின் பலனாக சொல்லலாம். அப்போ வேலை மாறணும்னு சொன்னா நீங்க முயற்சிக்கலாம். இடம் மாறணும்னா முயற்சிக்கலாம். பொதுவாக ஏதாவது மனமாற்றம் வேணும்னு சொன்னா, அது உங்களுக்கு நடக்கும். இதெல்லாம் பலனாக எடுத்துக்கலாம். கவனமா இருக்க வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மார்கழி மாதத்தில நீங்க சீக்கிரமா ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. வேலை பார்க்குற இடத்துல ஒரு சின்ன இஷ்யூ வருதுன்னா, உடனே நான் பேப்பர் போடுறேன் சொல்லக்கூடாது. வெயிட் பண்ணி என்ன ஏதுன்றத பார்க்கறதுக்கு டைம் எடுத்துட்டா சரியா போயிடும். பிசினஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை வருது. ஐய்யயோ! அப்படின்னு சொல்லி எல்லாம் இழுத்து முடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போறோன்ற மாரி ஒரு முடிவு எடுத்துறக்கூடாது. தீர ஆராய்ந்து உங்களுடைய பிசினஸ் சம்மந்தமா உங்களுடைய ஆடிட்டர, உங்களுடைய அட்வைசர், லீகல் அட்வைசர இவங்கள கேட்டு என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்து, நீங்க பொறுமையாக முடிவெடுக்கணும். பெரிய முடிவுகளை அவசரமாக திடீர்னு எடுத்து விடக்கூடாது. இதுதான். அப்புறம் இந்த மாதத்தில உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்றத பார்க்கணும். உங்க கையால நீங்க ஒரு மரக்கன்றை நடணும். இல்லையா, ஒரு செடிய வச்சு பராமரிக்கணும். இது ரொம்ப விசேஷமான ஒரு பலன் தரக்கூடிய பரிகாரம். எளிமையா இருக்கும். பெரிய செலவும் கிடையாது. ஆனா அது பலன் தரும். எஃபெக்டிவா இருக்கும் உங்களுக்கு. இல்ல அதுபோல எனக்கு இட வசதி இல்லன்னு சொன்னா, நீங்க வெளியில மண்ணுல வைக்க முடியலனா கூட தொட்டியில வைக்கலாம். பால்கனில, டெர்ரஸ்ல அங்கலாம் நீங்க வச்சுக்கலாம். அதுக்கெல்லாம் கூட முடியாது, பராமரிக்க முடியாது அப்படின்னு சொன்னா, மரத்தினால் ஆன ஒரு பொருள நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சணும். அந்த மரத்த தொடணும். அது உங்களுக்கு கட்டாயம் பலன குடுக்கும். அந்த மரத்தினாலான பொருள் அப்படின்னு கேட்டா, நீங்க உங்களுக்கான டேபிள் மரத்தில இருக்கிற மாரி வச்சுக்கலாம். நீங்க கொண்டு உங்களுடைய பணத்த வைப்பீங்க இல்லையா? அந்த கஜானா, அந்த சேஃப் அப்படின்றது ஒரு மரத்தினால செய்யப்பட்ட பெட்டியாக இருக்கலாம். மரத்தினாலேயே செய்யப்பட்ட பேனாலாம் கூட முன்னாடிலாம் பயன்படுத்தி கொண்டிருந்தாங்க. ஸ்கேல் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா, அது வுட்டன் ஸ்கேலா இருக்கலாம். அதுபோல நீங்க அந்த மரம் சம்மந்தமா ஒரு பொருள பயன்படுத்தலாம். நம்ம சொன்ன 2 பரிகாரமும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டிருக்கும். ஒண்ணு மரக்கன்று வைக்கணும்னும், இன்னொன்னு மரத்தினாலான பொருள். மரத்தினாலான பொருள் வேணும்னா மரத்த வெட்டணும். அப்போ இந்த முரண்பாட்ட சரி பண்றதுக்கு என்ன பண்றதுன்னா, நீங்க நீங்க மரக்கன்று நடலன்னா கூட ஒரு கோயிலுக்கு போறீங்க. நெறைய மரம், செடி, கொடிலாம் இருக்கு. அத யார் பராமரிக்கிறான்னு கேட்டு, அவங்களுக்கு ஏதோ நீங்க உங்களால முடிஞ்ச ஒரு தொகைய குடுத்து, தினந்தோறும் இத பராமரிங்க. அதுக்கு ஏதாவது வேணும்னா, அத பயன்படுத்திக்கங்க அப்டி சொல்லி, இல்ல அந்த நிர்வாகத்தில நீங்க குடுக்கலாம். இது போன்ற ஒரு விஷயத்த நீங்க செய்து, அத சரி பண்ணலாம். பேலன்ஸ் பண்ணிடலாம். அப்ப மரக்கன்று வைக்கிறது சிறந்த பலன் தரக்கூடியதா அந்த மார்கழி மாதத்தில உங்களுக்கு இருக்கும். துலா ராசி அன்பர்களே! மார்கழி மாதம் உங்களுக்கு தரக்கூடிய பலன்கள் என்ன? கவனமா இருக்க வேண்டிய மாதிரியான கிரக சேர்க்கை ஏதாவது இருக்கிறதா? இந்த மாதத்தின் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு என்ன? இதையெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு விஷயம். துலா ராசியில இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கும். யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ் தான் என் லைஃப், என்னுடைய ஆம்பிஷன், என்னுடைய கோல் அப்படின்னு வச்சிருக்கீங்களோ, உங்களுக்கெல்லாம் அதுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நல்ல பயிற்சியாளர், நல்ல கோச் உங்களுக்கு கிடைப்பார். அந்த விளையாட்டுல நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு, பயிற்சி மேற்கொள்வதற்கு நேரம் கிடைக்கும். பள்ளியில, கல்லூரியில படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் கூட, நீங்க அந்த ஸ்போர்ட்ஸ்ல அவ்ளோ ஆர்வமா இருக்கீங்க. திறமையும் இருக்கு, சாதிக்கவும் செய்றீங்க. அப்ப உங்க வெற்றியினால நீங்க படிக்கிற இடத்துக்கே பெருமை கிடைக்குது அப்படின்றதுனால, அவங்களும் லீவுலாம் குடுப்பாங்க. நெறைய சலுகைகள்லாம் உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுலயும், பள்ளி, கல்லூரிக்கு டெய்லி வரக்கூடிய அந்த அட்டெண்டன்ஸ் மெயின்டெயின் பண்றதுலயும் உங்களுக்கு சலுகைகள் குடுப்பாங்க. பொதுவா இது நடக்கிறது. இதுக்கான இதெல்லாம் உண்டு. இந்த மாதத்தில இது கிடைக்கும் பலனாக அப்படின்றத நம்ம சொல்றோம். அப்புறம் அந்த அளவிற்கு நெறைய சலுகைகள்லாம் பெற்று, நல்ல கோச்லாம் கிடைச்சு, நீங்களும் நெறைய பிராக்டிஸ் பண்ணி, நல்ல திறமைய கொண்டு வந்துட்டீங்க. வாய்ப்பு வேணும்ல, அப்பதானே சாதிக்க முடியும். வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் முதல்ல இந்த மாதத்தின் பலனாக இருக்கிறது. எத வச்சு சொன்னோம் அப்படின்னா, உங்களுடைய துலா ராசிக்கு 3ஆம் பாவத்தில சூரியனும், செவ்வாயும் சேர்ந்திருக்கும். அந்த இடத்துக்கு ராசியாதிபதி சுக்கிரன் போய் சேருவார். பாக்கியாதிபதி புதன் போய் சேருவார். இவங்கள குரு பார்ப்பார். அதனால இந்த பலன நம்ம சொன்னோம். ஓடி ஆடி விளையாடக்கூடிய அவுட்டோர் கேம்ஸ், உடல்ல அப்படியே பலம் கொண்டு நீங்க விளையாடி ஜெயிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி இத சொல்லலாம். அதுலேயும் கூட இன்னும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா, நல்ல கால்கள், தொடைகள்லாம் பலமா இருந்து விளையாடக்கூடிய விளையாட்டு. அப்ப என்ன பண்றீங்கன்னா, நீங்க பேஸ்கெட் பால், வாலிபால் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அதில யாரெல்லாம் இருக்கீங்களோ, இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு.
அப்புறம் வந்து அத்லெட்டாக இருக்கக்கூடியவங்க, ரன்னிங் நல்லா ஓடணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு. அப்புறம் ஸ்விம்மிங் நீச்சல் பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இதில நீங்கள் வருவீங்க. கபடி இந்த விளையாட்டு. இதிலெல்லாம் யாருக்கு ஆர்வம் இருக்கோ, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து அவ்வளோ சிறந்த பலன்கள் வந்து கிடைக்கப் போகிறது. இந்த விளையாட்டில விளையாடக்கூடியவங்க நல்ல பேர் புகழ கொண்டு வரக்கூடிய அளவிற்கு இந்த மாதத்தில சாதனைகள் செய்வாங்க. இது வந்து முதல் பலனா இருக்கு. 2வது, இது நாள் வரைக்கும் நான் வந்து சொந்த கால்ல நிக்கல. என்னுடைய பேரண்ட்ஸ டிபெண்ட் பண்ணி இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க. இருக்கக்கூடியவங்க. கணவன், மனைவி 2 பேர்ல ஒருத்தர். நான் கல்யாணம் ஆனதிலிருந்து ஹஸ்பண்ட டிபெண்ட் பண்ணி தான் இருந்தேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய அப்பாவ டிபெண்ட் பண்ணி இருந்தேன். நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்கன்னா, இப்ப ஏதாவது பண்ண முடியும். நீங்க வீட்ல இருந்தபடியே கூட ஏதாவது ஒரு வேல பார்த்து, உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள்ல நீங்க வந்து செய்து, சொல்லி, அதனால உங்களுக்குன்னு ஒரு வருமானம் கூட செகண்டரி வச்சுக்கங்க. அந்த ஒரு ஆசை நிறைவேறுச்சு. உங்களுக்குன்னு ஒரு நீங்க ஏதோ ஒரு பண்ணோன்ற ஒரு திருப்தி கிடைச்சது. ஒரு பேர் கிடைச்சது, புகழ் கிடைச்சது. நெறைய பேருக்கு தெரிஞ்சத சொல்லிக் குடுத்தோன்ற ஒரு சந்தோஷம் கிடைச்சது. இதெல்லாம் இருக்கும். அப்புறம் யாரெல்லாம் வந்து நான் வந்து ஒவ்வொரு தேவைக்கும் மத்தவங்கள எதிர்பார்த்திருக்கிறேன்னு சொல்லி இருக்கீங்களோ, அவங்களுக்கு சொந்தமா சம்பாதிக்கக்கூடிய யோகம் இந்த மாதத்தில கிடைக்கும். அதாவது உங்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு போறார். பொதுவா 3ஆம் இடம்னு சொல்றது சிறந்த இடமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அது வந்து சுபஸ்தானமா, அசுபஸ்தானமா அப்படின்னு சொல்லி ஒரு டிபேட்டே வைக்கலாம். அப்படின்ற மாதிரி அது இருக்கும். அது மறைவிடமா அல்லது சாதகமான இடமா அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். ஏன்னா அது வந்து பாதியா சொல்லிட்டாங்க. 6, 8, 12ல பாதி 3 அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஆனா அதுலேருந்து வேறு விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னா, தன் முயற்சியால் ஒருவர் வெற்றி பெறுகிறார்னா 3ஆம் பாவம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அத எப்படி நம்ம எங்கேருந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்கும்போதும், அனுபவப்படும்போதும், பார்க்கும்போதும், அத ஓ! இங்கேருந்து தான் இது கிடைச்சது அப்படின்றத அனுபவப்படலாம். படித்த விஷயத்த நம்ம அதுபோல அனுபவப்படலாம். அப்படி என்னன்னா, காலபுருஷ தத்துவத்தின் 3ஆம் அதிபதி யாருன்னு கேட்டா புதன். அப்ப புதன்னு சொன்னாலே என்னன்னா புத்தின்னு அர்த்தம். அப்போ ஒருவர் வந்து புத்திமானா இருந்தா உலகெங்கிலும் எங்க போனாலும் பிழைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தன்னுடைய புத்திசாலித்தனம், அதனால ஒருத்தர் வெற்றி பெறுறார் அப்படின்னு சொல்றது. அதுதான் அந்த 3ஆம் இடம். அப்ப ராசியாதிபதி 3ஆம் இடத்துல இருக்காருன்னு சொல்றதுனால, சுய முயற்சியில சொந்த கால்ல நான் நிக்கணும் அப்படின்னு சொன்னா, அதற்கான ஒரு முயற்சி பலன் தரும். அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுல உங்களால வெற்றி பெற முடியும். இந்த பலன சொல்லலாம். அப்புறம் ராசியாதிபதியும் 3ஆம் இடத்திலிருந்து, சகோதர காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் 3ஆம் இடத்திலிருந்து, சகோதர ஸ்தான அதிபதியா இருக்கக்கூடிய ஒருத்தர், யாரு? இளைய சகோதர ஸ்தான அதிபதியா இருக்கக்கூடிய ஒருத்தர் குரு. அவர் அந்த இடத்த பார்த்து 11ஆம் இடம் சொல்லக்கூடிய மூத்த சகோதர ஸ்தான அதிபதியா இருக்கக்கூடிய சூரியனும் அங்க இருக்கார். அதனால துலா ராசியில் இருக்கக்கூடியவர்கள் சகோதரர்களோடு ஒற்றுமையாக இருக்கிறது. இதுநாள் வரைக்கும் எப்படிப்பட்ட மன கசப்பு, சண்டை சச்சரவு, பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சரி பண்ணிக்கிறதுன்ற ஒரு அம்சம் இந்த மாதத்தில உங்களுக்கு ஏற்படும். வழக்கு நடந்து கொண்டிருந்தா கூட சகோதரரிடத்தில இப்ப பேசி ரொம்ப வருஷமா போயிட்டு இருந்தது ஒண்ணுமே இல்ல. ஒரே ஒரு ஃபோன் கால்ல, ஜஸ்ட் ஒரு மீட்டிங்ல கிளியர் பண்ணி அதெல்லாம் நீங்க சமரசம் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த பலன சொல்லலாம். மேலும் வந்து சகோதரர் வழியில நன்மை அடைய முடியும். திருமணத்திற்கு துலா ராசியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ரொம்ப நாளா பொண்ணு கிடைக்கல, பையன் கிடைக்கலன்னா, சகோதரர்கள் வழியில அவங்க பொண்ணு எடுத்த, பொண்ணு குடுத்த இடத்துல இருந்து, அவங்க உறவினர்கள்ல இருந்து டக்குன்னு ஒண்ணு அமைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இந்த மாதத்தின் பலனாக சொல்லலாம். கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ தன்னை மீறிய கோபம், அந்த கோபத்த ஆத்திரம்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஆத்திரப்பட்டுறது, கோபாவேசப்பட்டுறது, சட்டுன்னு ஒரு பெரிய முடிவு எடுத்துறது. அத மட்டும் தவிர்க்கணும். ஏன்னா சுக்கிரனுக்கே உண்டான ஒரு இயல்பு இது. சுக்கிரனுடைய லக்னத்தில ரிஷபம், துலாத்தில பிறந்தவங்க. சுக்கிரனுடைய ராசி ரிஷப ராசி, துலா ராசியில பிறந்தவங்க. சுக்கிரன் நட்சத்திரம் பரணி, பூரம், பூராடம். இதில பிறந்தவங்க தன்னையும் மீறி கோபத்தினால பேசக்கூடியவர்களாக, செயல்படக்கூடியவர்களாக இருப்பதுண்டு. எப்போதும் கிடையாது.
அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் வரும்போது, இதில நீங்க கொஞ்சம் கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். மற்றபடி இந்த மாதம் சாதகமா இருக்கு. இந்த மாதத்தில உங்களுக்கான வழிபாடு என்ன? அப்படின்றத பார்க்கணும். அதாவது இந்த மாதத்தில மார்கழின்னு சொன்னாலே ஆருத்ரா தரிசனம் ரொம்ப 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 விசேஷமான, மகத்தான, அரிய பலன்களை தரக்கூடிய ஒரு நாள். இந்த நாள்ல வழிபாடு செய்யுங்க. இந்த நாள்ல இப்படிப்பட்ட ஒரு நோய், இப்படிப்பட்ட ஒரு டிசீஸ் பிரச்சனை வந்து எதிராளிக்கும் கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு மிகப்பெரிய நோய்கள் வந்து கஷ்டப்படக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களால முடிந்த ஒரு உதவிய செய்யுங்க. இத இன்னும் சொல்லணும்னா கூட ராகுவினால பாதிக்கப்பட்டவர்கள், ராகு சம்பந்தமான நோய் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லலாம். அதனால இந்த மாதத்தில இந்த ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய அன்றைய நாள்ல முதல்ல வழிபாடு, இல்லன்னா முதல்ல 2வதுன்னு இல்ல, வழிபாடும் செய்யணும். மிகப்பெரிய துன்பத்திற்கு நோயினால் ஆட்பட்டவர்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன முடியுமோ, துலா ராசியில இப்போ நீங்க டாக்டர்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவங்களுக்கு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்ட குடுக்கலாம். அல்லது நீங்க ஒரு சயின்டிஸ்ட்னா, இவங்களுடைய நோய போக்குறதுக்கு தான் நான் மருந்து கண்டுபிடிக்க போறேன், அப்படின்னு நீங்க செய்யலாம். அப்படி அவர்களுடைய ப்ரொஃபஷன் சம்மந்தமாக கூட செய்யலாம். அல்லது ஏதாவது பண உதவியோ, வேறு ஏதாவது சேவையோ நீங்க வந்து செய்யலாம். இது மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய பரிகாரமாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, மார்கழி மாதம் உங்களுக்கு தரக்கூடிய பலாபலன்கள் என்ன? கவனமாக இருக்கும்படியாக ஏதாவது கிரக சேர்க்கை இருக்கிறதா? இந்த மாதத்தில அதிர்ஷ்டமான தெய்வ வழிபாடு, பலன் தரக்கூடிய பரிகாரம் எது? இவற்றையெல்லாம் பார்க்கலாம். முதல்ல "காசே தான் கடவுளடா" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி அந்த காசு, அந்த பணம் வந்து உங்களுக்கு வரப்போகிறது. இது மிகச்சிறந்த ஒரு நற்செய்தியா நெறைய பேருக்கு இருக்கும். சொல்லும்போதே சந்தோஷப்படுவீங்க. பணம் வரக்கூடிய மாதம். மழை வரக்கூடிய மாதம், மழைக்காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பனி பெய்யக்கூடிய மாதமா இந்த மார்கழி மாதம் இருக்கும். அதுபோல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இது வந்து பணமழை பொழியக்கூடிய மாதம்னு சொன்னா கூட அது மிகை அல்ல. அந்த பணமழை, அந்த பண வரவு அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளோ? இதுதான் பெர்சன் டூ பெர்சன் சேஞ்ச் ஆகும். இப்போ ஒருத்தர் வந்து கோடிகள்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு பிசினஸ் பண்றாரு. ஒருத்தர் வந்து பணமே போடாம பிசினஸ் பண்றாரு. இல்ல ஒரு ஆயிரக்கணக்கான ரூபாய முதலா போட்டு பிசினஸ் பண்றாரு. அப்படின்னா, பணமழை பொழிய போதுன்னா 2 பேருக்கும் ஒரே மாரி இருக்காது. இத தான் நம்ம அவ்வப்போது சொல்லுவோம் புரிஞ்சுக்கிறதுக்காக. அவங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு, தகுதி மீன்ஸ் இந்த இடத்துல என்னன்னா, நீங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அதுதான் தகுதி. அப்போ உங்களுக்கு பண வரவு கிடைக்கும் அப்படின்றது அர்த்தம். அந்த பணம் வந்து எல்லாருக்கும் தேவையான விஷயமா இருக்கும். யாருக்கு இந்த பணம் இந்த மாதத்துல கிடைக்கும்னா, விருச்சிக ராசியிலிருந்து என் ஃபேமிலிக்கு தேவை. ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தேவை. அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டாயம் பணம் வந்துரும். விருச்சிக ராசியில பிறந்த எல்லாருக்குமே இந்த மாசத்துல பணம் வரும். அதுல யாருக்கு குடும்ப நபர்களுக்கான, குடும்பத்தில நடத்த வேண்டிய ஒரு காரியத்திற்கான பணம் வேணுமோ, உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். நம்பிக்கையோடு நீங்க இருக்கலாம். குடும்ப நபர்கள்னு சொன்னா, குடும்ப நபர்கள்ல இருக்கக்கூடியவங்களுடைய மருத்துவ செலவு தேவை. அதுக்கு பணம் கிடைக்கும். குடும்ப நபர்கள் வந்து அவங்க படிக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்காங்கன்னு சொன்னா, அதுக்கு கிடைச்சிரும். அப்புறம் குடும்ப நபர்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பணம் கிடைச்சா நல்லா பண்ணிடலான்னா, அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக நீங்க ஓடுறீங்க, தேடுறீங்க, முயற்சிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு பணம் வந்துரும். இன்னொன்னு, வீட்ல ஒரு கல்யாணம் ஆரம்பிச்சிருக்கும். கல்யாண விஷயத்த இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். வீடு கட்டக்கூடிய வேலை ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு பணம் வந்துரும். இப்படியெல்லாம் பணம் வரக்கூடிய அம்சம் இருக்கிறது. எதைக் கொண்டு சொல்றோம் அப்படி சொன்னா, முதல்ல உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியா, தனஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய குரு 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார். அதனால இருந்த பணம் எல்லாம் செலவு பண்ணிட்டீங்க. ஒரு சில பேருக்கு அவ்வப்போது உடல் உபாதை வேற வந்துகிட்டே இருக்கிறது. நிம்மதியா தூங்க முடியாம கூட நீங்க கஷ்டப்படுறீங்க. சில பேருக்கு நல்ல பெயர் கிடைக்கல. அதுலயும் வேலை செய்ற இடத்துல நல்ல பெயர் கிடைக்கலன்னா, இப்பல்லாம் வந்து வேலை இருக்குமா? இருக்காதுன்னே தெரியாதுன்ற ஒரு நிலை இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில அந்த 2ஆம் இடத்திற்கு ஒவ்வொரு கிரகமாக வந்து உங்களுக்கு பலன் தர ஆரம்பித்து தரப்போகிறது. முதல்ல யார் வராங்க அப்படின்னு கேட்டா, இந்த 2ஆம் இடத்திற்கு ராசியாதிபதி வந்தார். செவ்வாய் வந்து அந்த இடத்துல வந்து அங்க தான் இருக்கார். கார்த்திகை மாசத்திலே அவர் வந்து வந்துட்டார்.
அது அந்த ராசியாதிபதியே 2ஆம் இடத்துக்கு போயிட்டதுனால, நீங்க முழுக்க முழுக்க அந்த 2ஆம் இடம் சார்ந்த சிந்தனைகள், எண்ணங்கள், தேடல்கள், முயற்சி இதுக்குள்ள வந்துட்டீங்க. அதாவது பணத்த தேடிட்டு இருக்கீங்க. சரி. அடுத்து அந்த இடத்துக்கு சூரியன் வந்தார். இவர் யாருன்னா 10ஆம் அதிபதி. வேலை மூலமா பணம் வரணும். வரவேண்டிய செட்டில்மென்ட் வரணும். கடனாக வாங்கியவர்கள் திரும்ப குடுக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு வந்து இருக்கக்கூடிய ராசியாதிபதி 6ஆம் அதிபதியாவும் இருக்கார். சூரியனும் தொடர்பு கொள்றாங்க. சூரியன்னு சொன்னா நாணயத்தை, நம்பிக்கையை, கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். அப்ப யாரோ உங்ககிட்ட பணம் வாங்கியிருக்காங்கன்னா குடுத்துருவாங்க. வேலை மூலமா பணம் வரணும்னா வந்துரும். வேறு பெரிய நிறுவனங்கள் மூலமா செட்டில்மென்ட் வரணும். அரசாங்க ரீதியாக சலுகைகளாகவோ, உதவியாகவோ ஏதாவது பணம் வரணும். அப்டின்னா, அதற்கான அந்த பணமும் கூட உங்களுக்கு வந்து சேரும். அதன் பிறகு சுக்கிரன் ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு போறார். சுக்கிரன் 2ஆம் இடத்திற்கு போறார் சொன்னா, உங்களுக்கு வந்து சொத்துக்கள் மூலமாக பணம் வரணும் அப்டின்ற ஒரு விஷயம். புதன் வந்து அந்த 2ஆம் இடத்திற்கு வருவார். மார்கழி மாதத்தில ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம். புதன் உங்களுக்கு பணம் தரார் அப்படின்னு சொன்னா எப்படி குடுப்பார்ன்னு கேட்டா, உங்க பிசினஸ் மூலமா நேரடியா பணத்த குடுத்துருவார். பேச்சையே தொழிலாக வச்சிருக்கீங்கன்னா, உங்களுக்கெல்லாம் நெறைய வேலை இப்ப கிடைச்சு, அதனால உங்களுக்கு பணம் வந்துட்டுருக்கும். இதெல்லாம் வந்து பணம் வரத்துக்கான அம்சம். இப்படி வந்து சேர்ந்து 4 கிரகங்கள் 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கும்போது, குரு வந்து அந்த கிரகங்கள பார்க்கிறார். அந்த வீட்ட பார்க்கிறார். ராசியாதிபதியையும் பார்க்கிறார். அதனால பணம் வரும். விருச்சிக ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு மார்கழி மாதத்தில கிடைக்கக்கூடிய பிரதானமான பலன் என்னன்னா, பண வரவு. அதற்கு அடுத்து என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, குடும்பத்தில கூடுதலாக நபர்கள் வர்றதுக்கு ஒரு அம்சம் இருக்கிறது. குடும்பஸ்தானம் வலுவடையுது அப்படின்றதுனால. அப்போ வெளியூர்ல தங்கி வேலை பார்த்துட்டு இருக்கிற, படிச்சுட்டு இருக்கிற குடும்ப நபர்கள் குடும்பத்தோடு வந்து சேரலாம் அப்படின்றது. வீட்ல கல்யாணத்துக்கு பொண்ணு, பையன் இருக்காங்கன்னு சொன்னா, மருமக, மாப்பிள்ளை உங்களுக்கு அமையறது. இந்த விஷயம் நடக்கும். வீட்ல கல்யாணமான தம்பதிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, புத்திர பேரு கிடைக்கிறது அப்படின்றது. அப்போ குடும்பத்தில ஒரு நபர் கூட வராரு இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வேலை அதிகமாகணும், பணம் வரணும், செலவும் ஆகணும். இப்படின்றதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 2ஆம் இடத்தையும் பார்க்கும்போது, அந்த இடத்துல நெறைய கிரகங்கள் புதன், சுக்கிரன்லாம் வந்தா விருந்தாளிகள்னு அர்த்தம். இவங்கலாம் அந்த இடத்துல இருக்கிறதுனால கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க அப்படின்றது. அப்போ குடும்ப நபர்களுடைய எண்ணிக்கை அவ்வப்போது ஜாஸ்தியாயிட்டு இருக்கும். இத சொல்லலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு கேட்டா, மிக முக்கியமான பிரதானமான ஒன்று, வேலையில வந்து செட்டில் ஆகுறது. நான் வந்து டெம்பரவரி ஜாப்ல இருக்கேன்னு சொன்னா, அந்த பணி வந்து பெர்மனன்ட் ஆகுறது. அந்த ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்குது. நீங்க பிரைவேட் ஜாப்ல இருந்தா கூட, இன்னும் கொஞ்சம் வருஷங்களுக்கு உங்களுக்கு கேரண்டி அப்படின்ற அளவுக்கு அந்த அங்க ஒரு பொறுப்புகள்லாம் உங்களுக்கு குடுத்துருவாங்க. அதுபோல நீங்க புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல உங்களுக்கான இடம் இருக்கு அப்படின்றத நீங்க உறுதிப்படுத்திக்கிறது. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் இந்த மாதத்தின் பலன்கள். கவனமா இருக்க வேண்டியது ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்டா, இருக்கு. எதில கவனமா இருக்கணும்? விருச்சிக ராசியில இருக்கக்கூடியவர்கள், மார்கழி மாதத்தில எதில கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, 8ஆம் இடத்துல குரு இருக்கார். பணம் நெறைய வரப்போகுதுல்ல. அப்ப நீங்க வந்து ஒண்ணு செலவு பண்ணாமலேயே அத வந்து அப்படியே எடுத்து சேமிக்கிறீங்கன்னா, அதுவும் தப்பு. 2வது அப்படி செலவு பண்றீங்கன்னு சொல்லும்போது, ஆடம்பர செலவு பண்றீங்க. இல்ல வந்து எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. அந்த முதலீட அவசரப்பட்டு செஞ்சிறக்கூடாது. பிறர நம்பி இவங்க சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும். இவங்க ஏமாத்தலாம் மாட்டாங்க. அப்படின்ட்டு நம்பி, நீங்க அவங்க சொல்றாங்களேன்னு எங்கேயாவது பணத்த போட்டுறக்கூடாது. எதுலயாவது அவங்களுக்கும் பணத்த கடனா குடுத்துறக்கூடாது. இதில கவனமா இருந்தீங்கன்னா, உங்களுடைய அந்த பண இழப்ப நீங்க தவிர்த்துக் கொள்ளலாம். இந்த மாதத்திற்கான உங்களுக்கான பரிகாரம் என்ன? அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து மாதம் முழுக்க செய்யணும். ஒவ்வொரு நாளும் செய்யணும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எவ்வளோ பணம் வருகிறதோ, அதில ஒரு பங்க எடுத்து வச்சிடணும். ரூ. 1000 இன்னைக்கு வருதுன்னா, ரூ. 100 எடுத்து வச்சிடணும். அவ்வளோலாம் ரொம்ப கஷ்டங்க. 10% அதெல்லாம் முடியாதுன்னா, ரூ. 10 எடுத்து வைங்க. உங்களுடைய எண்ணம், மனசு, அப்புறம் உங்களுடைய சூழ்நிலை அதுக்கு பொறுத்து எடுத்து வச்சுருங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் பணத்த எடுத்து வச்சுட்டு வந்து, எங்க வந்து குழந்தைகளுக்கு வந்து பணம் தேவைப்படுகிறதோ, படிப்புக்காகவோ, மருத்துவ செலவுக்காகவோ தேவைப்படுகிறதோ, ஒரு சில இடத்துல இத தாண்டி ஒரு பெண் பிள்ளை இருப்பாங்க. அ அ அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பெற்றோர் அல்லது சிங்கிள் பேரண்ட்டா இருப்பாங்க. ஏதோ வளர்த்துட்டு இருப்பாங்க. கல்யாணம்னு வரும்போது ரொம்ப பாடுபடுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த கல்யாண உதவிக்காகவோ, அந்த குழந்தைகளுடைய மருத்துவம், படிப்பு செலவு அல்லது கல்யாணம் நடத்துறதுக்கு. இதற்காக அந்த பணத்த கொண்டு போய் குடுங்க. செலவு பண்ணுங்க. இதுதான் இந்த மாதத்தின் உங்களுக்கான
மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். தனுர் ராசி அன்பர்களே, மார்கழி மாதம் எப்படி இருக்கும்? சாதகமான பலன்கள் என்னென்ன? கெடுபலன் ஏதாவது உண்டா? இந்த மாதத்தின் உங்களுக்கான வழிபாடு, பரிகாரம் எது? இவற்றையெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்த மாதத்தில் நீங்கள் கொடி கட்டி பறக்க போகிறீங்க. மிகச்சிறந்த நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. 12 ராசியிலேயே நம்பர் 1 எது, த பெஸ்ட் எது அப்படின்னு கேட்டால் தனுர் ராசியை இந்த மாதத்தில் சொல்லலாம். அந்த அளவிற்கு விசேஷமான பலன். எல்லாமே கிடைக்கும், எல்லாமே நடக்கும். அவ்வளோ யோகமாக இருக்கிறது. என்னெல்லாம் கிடைக்கும், என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம ஒன்றொன்னா பார்க்கும்போது, முதல்ல என்னென்னா, உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, படிக்கிறீங்களா, நல்லா படிக்கிறீங்களே அப்படின்னு வந்து பாராட்டு கிடைக்கும். ஸ்கூலில் டீச்சர் வந்து பாராட்டுவாங்க. மற்ற பிள்ளைங்க முன்னாடியெல்லாம் உங்களை வந்து சொல்லும்போது உங்களுக்கு அவ்வளோ பெருமையாக, சந்தோஷமாக அது இருக்கும். நல்ல தேர்வு எழுதியிருக்கீங்க, நிறைய மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, நல்ல கேள்வி கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் ஞானத்தோடு இருக்கிறீங்கன்றதை மற்றவங்க தெரிஞ்சுப்பாங்க. எல்லார் முன்னாடியும் அது தெரிய வரும். அப்படி ஒரு பலன் வந்து உங்களுக்கு இருக்குது. வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரி, உங்களுடைய டீம் லீடர், உங்களுடைய மேனேஜர், பாஸ் யாரோ ஒருத்தர் உங்களுடைய பெயர் வந்து அவங்க டேபிளுக்கு போகும். நீங்கள் பண்ண ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு போய் தெரிய வரும். இவர் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த ஆஃபீஸ்லேயே வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ்லேயே வந்து ரொம்ப நல்லா இருக்கிறது இவரோடது. நல்லா இருக்கிற லிஸ்ட்ல இவரோடது வருது. அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துல ஒரு பேர் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் லாபம் வர்றது ஓகே. வாடிக்கையாளரிடத்துலேருந்து ஒரு கமெண்ட் அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ப்ராடக்ட் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல் ஒரு விஷயம் கிடைக்கும். அதுக்கப்புறம் குடும்பத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் அம்மா அப்பா வந்து எப்பயுமே நம்மளை புகழ்வாங்க, பாராட்டுவாங்க, கொண்டாடுவாங்க. நம்ம என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுபோல் லைஃப் பார்ட்னரும் கூட நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்து நமக்கு வந்து எப்படி தப்பு செய்யும்போது நம்ம சரியாக நடக்காத போதெல்லாம் நமக்கு சொல்லுவாங்களோ, நல்ல விஷயங்கள் செய்யும்போதும் சொல்லுவாங்க. அதை தாண்டி அந்த பிள்ளைகள் முன்னாடி பெற்றோருக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குதுன்னும் போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அந்த பிள்ளைகள் வந்து பெருமையாக சொல்லிக்கிறதுக்காக, எங்கள் அப்பா வந்து இது போல் ஒன்று செஞ்சுருக்காரு, என் அப்பாவுக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு, அப்பாவுக்கு வேலை கிடச்சிருக்கு பெரிய இடத்துல, அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளைங்க பேசுவாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம். கல்யாணமாகி போன பெண்ணு கூட தன்னுடைய கணவனிடத்தில், மாமியார் வீட்டில் அம்மா அப்பாவை பற்றி பெருமையாக பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் குடும்பத்திலையும் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். மன வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து என்னென்ன பலன் எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்கு காரணம் என்ன? ஏன் எதனால் உங்களுக்கு எல்லாரோடும் நல்ல பலன் கிடைக்க போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். அப்புறம் பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய். இந்த 2 பேரும் சேர்ந்து ராசியில் இருக்காங்க. இது வந்து எப்போல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு மார்கழியிலையும் சூரியன் ராசிக்கு வரக்கூடிய நிகழ்வு நடக்கும். அதில் சில சமயத்தில் இது போல் செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடியது நடக்கும். அப்புறம் ரொம்ப ரேராக வந்து இப்படி 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது குருவும் பார்க்குறாரு அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ 12 மாதத்திற்கு ஒரு முறை சூரியன் வந்து இந்த தனுசு ராசியில் இருக்கும்போது குரு மிதுனத்திலிருந்து பார்ப்பார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை. ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு முறை சூரியன் ராசியில் வந்து ஒரு மாதம் இருப்பார். இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்து குரு பார்க்கறதுன்றது ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கு. இதோடு மட்டும் இல்லாமல், இதை மட்டும் நம்ம ரேர்னு சொல்லலை, இதோடு சேர்ந்து தர்ம கர்மாதிபத்திய யோகம்னு சொல்லக்கூடிய 9, 10 குடையவர்கள் ராசியில் சேருது. 11ஆம் அதிபதி சுக்கிரனும் அந்த இடத்துல சேர்ந்திருக்கிறது. 5, 6, 7 இந்த 3 வீட்டுக்கு அதிபதிகள். 9, 10, 11, 12 இந்த 4 வீட்டுக்கு அதிபதிகள். இவங்க எல்லாரும் சேர்ந்து ராசியில் இருக்கிறாங்க. ஒரு 7 இடம் சம்மந்தப்படுது அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு, ராசியாதிபதி அந்த கிரகங்களை எல்லாத்தையும் பார்க்குறார் அப்படின்ற மாதிரி வச்சுக்கணும். இது வந்து உங்களுக்கு நிறைய பலன்கள் தருவதற்கான
கண்ணெதிரே தெரியக்கூடிய காரணமாக இருக்கிறது. அதனால இந்த கிரகங்கள் எல்லாம் கட்டாயம் உங்களுக்கு நல்ல பலன குடுக்கும். இந்த மாசத்துல நீங்க என்னெல்லாம் பிளான் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நடக்கும். உங்களுடைய கல்வி, உத்தியோகம், பிஸ்னஸ் எல்லாம் நல்லா வரும்னு சொல்லிட்டோம். கல்யாண விஷயம் நல்லா வரும்னு சொல்லிட்டோம். வீடு இப்ப தனுராசியில இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து வீடு கட்டிட்டு இருக்கீங்கன்னா, ரொம்ப நல்ல வேலைலாம் நடக்கும். உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு என்ஜினியர் உங்களுக்கு வந்து கிடைப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கான்ட்ராக்டர், ஒரு பில்டர் வந்து உங்களுக்கு கிடைச்சு அந்த வீட்ட வந்து பில்ட் பண்ணி குடுப்பாரு உங்களுக்கு. இந்த யோகம் இருக்கு. யாரெல்லாம் வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, நல்ல வாகனமாக அமையும். நீங்க எதிர்பார்த்தத விட அது நல்லாயிருக்கும். இப்போ நீங்க ஒரு செகண்ட் ஹேண்ட் வாகனத்த வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். புதுசு வாங்குனா கூட இந்த அளவுக்கு இருக்காது. அதாவது கம்பேர் பண்ணும்போது, புதியதன் விலையிலேயே உங்களுக்கு வந்து செகண்ட் ஹேண்ட் கிடைச்சிரும். அது செகண்ட் ஹேண்ட்னே சொல்ல முடியாது. அப்படியே புத்தம் புதுசு மாரி இருக்கு. அவ்வளோ நல்லா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. அப்படின்ற மாரி கிடைக்கும். எதனாலன்னா, இப்போ உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கார். 4ஆம் இடத்த தான் மண், மனை, வீடு, வண்டி, வாகனம்னு நம்ம சொல்லுவோம். அந்த இடத்துல சனி இருக்கிறனால பழசு கிடைக்கும் அப்படின்ற மாரி அத எடுத்துக்கலாம். அப்போ நீங்க பழைய வாகனங்கள வாங்கணும்னு நெனச்சா கூட தாராளமா வாங்கலாம். டூ வீலரோ அல்லது காரோ செகண்ட் ஹேண்ட்ல வாங்குறது. பிஸ்னஸுக்காக நீங்க பழைய வாகனம் வாங்கணும். ஒரு லாரியே வாங்கணும்னு வச்சுக்கங்களேன். அத வச்சு நீங்க அ அதான் உங்களோட பிஸ்னஸ் வச்சுக்கங்களேன். தாராளமா வாங்கலாம். இப்போ உங்களுக்கு அமையும். அதனால உங்களுக்கு தனித் தேவையோ அல்லது உங்களுடைய பிஸ்னஸ்க்காகவோ, உங்களுடைய வேலைக்காகவோ வாகனம் வாங்கணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நல்லதா அமையும். இந்த மாசத்துல அமைஞ்சிரும். தாராளமா வாங்கிடுவீங்க. மார்கழி மாதத்துல வாங்க வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஒருவேளை புது வண்டி நீங்க வந்து வாங்குறீங்கன்னு சொன்னா, தை மாதத்துல வாங்குறதுக்காக ட்ரை பண்ணலாம். அதுவும் கூட வாங்கக்கூடாதுன்னு ஒண்ணும் அவசியம் கிடையாது. பழசுன்னு சொல்லும்போது தாராளமா மார்கழியில வாங்கலாம். இதுபோல வீடு ஏற்கனவே கட்டி கொஞ்ச நாள் ஆச்சு. பழைய வீடு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வருதுன்னா, தாராளமா நீங்க வாங்கலாம். இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். அப்புறம் நீங்க குடி போறதுக்கு வந்து தை மாசத்துல போலாம். இந்த விஷயம் உங்களுக்கு அமையும். மண்ணு வாங்கணும், ஒரு பிளாட் வாங்கணும், மனை வாங்கணும்னு சொன்னாலும் வாங்க முடியும். தனுராசியில இருக்கக்கூடியவர்கள் இந்த மாசத்துக்குன்னு ஒரு பிளான் என்னெல்லாம் வச்சிருக்கீங்களோ, தாராளமா அத நம்பிக்கையோடு நீங்க அடைய முடியும். அந்த பிளான வந்து நீங்க அப்படியே செயல்படுத்த முடியும். நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். கல்யாணமான தம்பதிகள் சந்தோஷமா இருப்பீங்க. தனுராசியில இருக்கக்கூடிய ஒருத்தர் வீட்ல இருந்தாலே, அவரால மத்தவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்ற அளவுக்கு சொல்லலாம். அந்த குருவுடைய பார்வை அவ்வளோ விசேஷமா இருக்கும். எதனாலன்னா, குரு சமீபத்தில 8ஆம் இடத்துக்கு போனார். ராசியாதிபதி உச்சமானார். இருந்தாலும் அப்போ கொஞ்சம் கஷ்டங்கள் உங்களுக்கு வந்தது. இப்போ திருப்பி 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். நல்லது நடக்கப் போகிறது. இப்போ அவர் வக்ரத்தில இருக்கார். வக்ரகதியும் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா மார்கழி இப்ப நடக்குது. தை மாசி மாசத்தில வக்ரம் நிவர்த்தி ஆயிடுவார். அப்போ உங்களுக்கு இன்னும் சிறந்த பலன்கள்லாம் குரு வந்து செய்யப் போகிறார். அதனால உங்களுக்கு வந்து ஏற்றம் பெறக்கூடிய ஒரு காலம்னு இத சொல்லலாம். கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னா, கட்டாயம் கவனமா இருக்கணும். உங்களுடைய ராசியில 6க்குடையவர் அவரும் இருக்காரு. 12க்குடையவர் அவரும் இருக்காரு. இப்படி இருக்கும்போது கட்டாயம் 8க்குடையவரும் வந்துருவார். ஏன்னா சந்திரன் வந்து வரணும் இல்லையா? ராசிக்குள்ள கட்டாயமா ஒரு மாசம்னா 27 நாளுக்குள்ள ஒரு முறை வந்துரணும் இல்லையா? அப்போ அவரும் வந்துருவார். 6ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி தொடர்பு வந்து ராசிக்கு வருதுன்னு சொல்றதுனால, இப்போ நம்ம சொன்ன மாரி நீங்க வாகனம் வாங்குறீங்கன்னு சொன்னா, ரொம்ப அதிகமா கடன் போட்டு வாங்கிடக்கூடாது. கடன வந்து கொஞ்சம் குறைத்துக் கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயம். கம்மியா கடன் வாங்குறது பரவாயில்ல அப்படின்ற ஒரு விஷயம். 2வது வந்து 12ஆம் இடமும் சம்மந்தப்படுறதுனால, ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அத அப்படியே பெருசா செலிப்ரேட் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. நெறைய செலவு பண்ணி எல்லாருக்கும் ட்ரீட் குடுத்து, பார்ட்டி குடுத்து அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த பார்ட்டி, ட்ரீட் அப்படின்ற விஷயத்துல அதிகபட்சம் உணவு இருக்கலாம். அத தாண்டி வேறு விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி நீங்க புரிந்து கொள்ளலாம். இந்த மாதத்துல உங்களுக்கான வழிபாடு என்ன? உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு பரிகாரம் என்ன? அப்படின்னு கேட்டா, ரொம்ப விசேஷமாக நீங்க ஒன்ற செய்யலாம். காலை எழுந்த உடனே ஃபர்ஸ்ட்டு வேலையா, இந்த உலகத்தில இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஒரு பிரார்த்தனைய பண்ணலாம். அடுத்து உங்களுடைய ஒரு நண்பர் இருக்கார். அவருக்கு ஒரு பிரச்சனை கஷ்டம். அந்த நேரத்தில நீங்க அத நெனச்சு, என் ஃப்ரெண்டுக்கு இந்த பிரச்சனை சரியா போயிடணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். அதுபோல உங்களுடைய குடும்ப நபர்கள், உறவினர்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்க வேண்டியது இருக்கு. அவங்க வந்து முக்கியமான எக்ஸாம் எழுத போறாங்க. கல்யாண விஷயம் பார்த்துட்ருக்காங்க. அல்லது ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் போறாங்கன்னு சொன்னா, நல்லபடியா குணமாகி வரணும். அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண சொல்லி, நீங்க அந்த வேண்டுதல் செய்றீங்க இல்லையா? இதுதான் மிகச்சிறந்த பரிகாரம். ஏன்னா வந்து பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்காக நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை விட பிறருக்காக செய்யக்கூடியதற்கு பலம் அதிகம்னு சொல்லுவாங்க.
மார்கழி மாதத்தில யாருக்கெல்லாம் அதிகாலையில எழுந்து கொள்ளக்கூடிய பழக்கம் இருக்கோ இத செய்யுங்க. அல்லது குறைந்தபட்சம் விடியற் காலையிலயாவது எழுந்து நீங்க இந்த ஒரு விஷயத்த செய்றீங்கன்னு சொன்னா, அது வந்து பன்மடங்காக திரும்ப உங்களுக்கு வந்து சேரும். இதுதான் உங்களுக்கான வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, மார்கழி மாசம் எப்படி இருக்கும்? சாதக பலன்கள் என்ன? கவனமா இருக்க வேண்டிய கெடுபலன் ஏதாவது இருக்கிறதா? அதை எப்படி தவிர்க்கிறது? இந்த மாதத்தின் உங்களுக்கான வழிபாடு, பரிகாரம் எது? இதையெல்லாம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு விஷயம், இந்த மாதத்தில நெறைய செலவுகள் பண்ண போறீங்க. செலவுகள் பண்ண போறீங்கன்னு சொன்னா, நீங்க அத சுப செலவா கூட பண்ணலாம். படிப்பு செலவா இருக்கலாம். பிசினஸ் சம்மந்தமா நெறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கலாம். வீட்டு உபயோக பொருள்லாம் வாங்குற மாரி இருக்கலாம். கோயில், குளங்களுக்கெல்லாம் நெறைய போற மாதிரி இருக்கலாம். அப்படி அந்த செலவுன்னு சொல்லக்கூடியது வந்து இருக்கு. அது எப்படி நடக்கும்ன்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும். இதுதான் தசய புக்தி வந்து மாத்தும் அப்படின்னு சொல்றது. செலவு செய்யணுன்றது மாறாது. இப்போ தசாபுக்தி உங்களுக்கு சாதகமா இருக்குன்னா, நல்ல செலவா பண்ணுவீங்க. ஒரு சில பேருக்கு சாதகம் இல்லாம இருக்கும் தசாபுக்தி. அப்போ அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டமா மருத்துவ செலவுலாம் பண்ற மாரி கூட இருக்கலாம். இல்ல தேவையில்லாம இந்த செலவுலாம் பண்ணாமலே இருந்திருக்கலாம். ஏன் பண்ணோம்னு யோசிக்கிற மாரி இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க தான் இப்ப நீங்க பார்த்துக்கிறீங்களா, அப்ப கவனமா இருந்துக்கணும். அதனால இது செலவு செய்யக்கூடிய மாசம். எதனால? உங்க ராசிக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரய பாவத்துல 4 கிரகங்களுடைய சஞ்சாரம் ஏற்பட போகிறது. முதல்ல செவ்வாய் வந்தார். மார்கழி பிறக்கும்போது சூரியன். மார்கழி 5ஆம் தேதி சுக்கிரன். அப்புறம் ஒரு மார்கழி மாதத்துல ஒரு 2 வாரம் கழிச்சு புதன். 4 கிரகங்கள் விரயபாவத்தில் இருப்பாங்க. இதனால மட்டும் கிடையாது. இதோடு சேர்ந்து அந்த வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு 6ஆம் இடத்துல இருக்கிறது. இதையும் தாண்டி ராசிக்கு அஷ்டமத்துல கேதுவுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அதனால நெறைய செலவு பண்றது அப்படின்ற ஒரு பலன் வந்து இந்த மாதத்துல உங்களுக்கு சொல்லப்படுகிறது. சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கார். தனித்தனியா பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் கூட, பிள்ளைகளுடைய கல்விக்காக நீங்க வந்து பணம் கட்ட வேண்டியது இருக்குன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க அடுத்து வரக்கூடிய கல்வி ஆண்டு முழுக்கமே சேர்த்து பணம் கட்டா கூட கட்டலாம். ஃபீஸ் கட்டினா கூட கட்டிடலாம் நீங்க. அதேபோல நீங்க உங்க பிசினஸ் சம்மந்தமா இப்போதைக்கு செலவுகள் எதுவுமே இப்ப இல்ல. ஆனா அடுத்த மாசம், அதுக்கு அடுத்த மாசம் இல்ல 2 மாசம் கழிச்சு ஏதாவது மெஷினரீஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க அத வாங்கிடலாம். அதற்காக ஒரு அட்வான்ஸ் வந்து குடுத்துடலாம். வேலை நிமித்தமா நீங்க வேலைக்கு போயிட்டு வரதுக்கு வாகனம் வேணும். நீங்க வச்சு வேலை பார்க்குற உங்களுடைய கம்ப்யூட்டர், லேப்டாப் வந்து பழுதா இருக்கு, இல்ல பழசா இருக்கு, சர்வீஸ் குடுக்க வேண்டியது இருக்கு, வாங்கணும்னா அதெல்லாம் நீங்க செஞ்சிடலாம். கோயில், குளங்களுக்கு போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னா, அத நீங்க வந்து தவிர்க்காம போயிட்டு வந்துடலாம். இதெல்லாம் நீங்க பிளான் பண்ணிக்கலாம். இதெல்லாம் செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய அம்சம் இருக்கு. சூரியன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் 12ல இருக்கிறதுனால இந்த செலவுலாம் வரும். சுக்கிரன் 12ஆம் இடத்திற்கு வரும்போது என்ன ஆகும்னா, ஒருத்தர் வந்து சுகமா, சந்தோஷமா இருக்கிறதுக்காக செய்யக்கூடிய செலவு. நெறைய நாட்கள் வந்து இந்த மாதத்தில ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரி இருக்கும். அப்பப்போ ஏதாவது வெளியூருக்கு ட்ரிப் ஏதாவது போயிட்டு வர மாதிரி இருக்கும் இல்ல. அல்லது எல்லாம் சேர்த்து ஒரு 2, 3 நாள் சேர்ந்த மாரி ஒரு நீங்க வெளியூர் போயிட்டு வர மாரி செலவு இருக்கும். அதாவது என்ஜாய் பண்ணி செலவு பண்ணா, சுக்கிரன் வந்து நமக்கு அந்த இடத்துல வேலை பண்றார் அப்படின்றது அர்த்தம். இந்த சுக்கிரன். அதுக்கப்புறம் புதன். அதான் நம்ம கல்வி செலவு அப்படின்னு சொன்னோம். பிசினஸ் சம்பந்தமான செலவு அப்படின்னோம். அதுக்கப்புறம் செவ்வாய். இங்க தான் கவனமா இருக்கணும். செவ்வாய் செலவு வைக்கிறாரு சொன்னா, ஒருத்தர் எங்கெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா, கோர்ட்டு கேஸ்ன்னு செலவு பண்ணலாம். அப்படி இல்லன்னு சொன்னா, வட்டி கட்டலாம். கடன் வாங்கிட்டு செலவு பண்ணலாம். இல்லன்னா, தேவையில்லாத யாருக்காவது பணம் குடுக்குற மாரி இருக்கும். இந்த செவ்வாய் அங்க இருக்கிறனால, இதில நீங்க கவனமாக இருக்கணும். ஆனா, இந்த எல்லாத்தையும் சேர்த்து 6ல குரு இருந்தாலும் அவர் பார்க்கறதுனால, உங்களுக்கு அந்த செலவு கொஞ்சம் குறைச்சிக்கலாம். பரவால்ல செலவானாலும் வேலை நடந்தது அப்படின்ற மாரி இருக்கலாம். இது வந்து முதல் பலன். இந்த மாதத்தில அதிக செலவுகள் ஆகுறதுன்றது. 2வது நெறைய ஓடி ஆடி திரிஞ்சு, அலைஞ்சு வேலை பண்ண வேண்டியது இருக்கும். உழைக்க வேண்டியது இருக்கும். இந்த ராசியாதிபதியா இருக்கக்கூடிய சனி 3ஆம் இடத்துல இருக்கார். அதனாலேயே நீங்க வந்து ஒரு இடத்துல நின்னு நிலையா உட்காந்துட்டு, அப்படியே 10 டூ 5ல ஒரு ஜாப் அப்படின்னு சொல்ற மாரி உங்களுக்கு இல்லாம, அப்படி இருந்தா கூட அதிலேயே இப்போ ஏதாவது ஆட் பண்ணிடுவாங்க. இந்த பொறுப்பெல்லாம் உங்களுக்கு குடுத்துட்டோம். நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேலை அதிகமா இருக்கும். வேலை பளு அதிகமா இருக்கும். வேலைக்காக டிராவல் பண்ற மாரி இருக்கும். வெளியூர்ல தங்குற மாரி இருக்கும். வெளியிடங்கள்ல சாப்பிடுற மாரி இருக்கும். இது வந்தா ஏற்றுக்கொள்ளலாம். இதனால பலன் கிடைக்கும். அதுக்கு அடுத்து என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு பிறருக்கு
பணம் குடுத்து வேலை சாதிக்கிற மாரி வேலைகள் இப்ப இருக்கும். பணம் குடுத்தா தான் இந்த வேலை நடக்கும். இல்ல நடக்காது. அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அப்போ நீங்க அது லீகலான்னு பாருங்க. இருந்தா குடுக்கலாம். அப்படி குடுத்து பண்ணக்கூடாது. அது வந்து இல்லீகல். அப்படி குடுத்துட்டா கூட திரும்ப போய் கேட்க முடியாதுன்னா, அத தவிர்க்கலாம். இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொன்னு பணம் குடுத்து செய்ற வேலைகள் கூட பணம் குடுத்தாலும் நடந்துருமா அப்படின்றத பார்க்கணும். கொஞ்சம் பணம் குடுத்து வேலை நடந்த பிறகு மிச்சம் குடுக்குற மாரி பிளான் பண்ணிக்கலாம். இத வந்து நீங்க செய்யலாம். பிறகு ஏதாவது உடல் பரிசோதனை ஏதாவது செய்யணும் அப்படி சொன்னா, நீங்க தாராளமா செஞ்சுக்கலாம். அப்படி செய்யணும்னு மருத்துவர்கள் அறிவுறுத்துறாங்க அப்படின்னு இருந்தாலோ, உங்களுக்கு அப்படி தோன்றினாலோ, நீங்க வந்து அத செஞ்சுக்கலாம். அப்போ அந்த டயக்னோசிஸ் பண்றீங்கல்ல, அதுக்கான ஃபீஸ் இருக்கும் இல்லையா? அவ்வளோதான். அத தாண்டி உங்களுக்கு பெருசா ஹெல்த்து அது நீங்க அதுக்கு ரெகுலரா பார்த்துக்கணும், ட்ரீட்மெண்ட் அப்படின்ற அளவுக்கு செலவுகள் போகாது. ஏன்னா ராசியாதிபதி உங்களுக்கு பலமா தான் இருக்கார். இதுக்கு முன்னாடி அவர் 2ல இருந்தார். 7 சனியுடைய கடைசி காலம். அதுக்கு முன்னாடி ஜென்ம சனியா உங்களுக்கு இருந்தார். அதுக்கு முன்னாடி விரய சனியா இருந்தார். இப்போ வந்து 3ஆம் பாவத்தில இருக்கார். அப்போ அந்த வேலையெல்லாம் செய்வீங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் டெஸ்ட் பண்ணிட்டு வருவீங்க. ஆனா பெருசா ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. அப்படியாக சொல்லலாம். இந்த செலவுகள நீங்க செய்யலாம். இதற்கு அடுத்து என்ன பலன்னு சொன்னா, வெளியூர், வெளிநாடு போறதுக்கான அம்சமானது நெறைய பேருக்கு இப்ப இருக்கும். ஒண்ணு ராசியாதிபதி 3ஆம் பாவத்துக்கு போயிருக்காருன்றதுனால, வெளியில போய் தங்கணும் அப்படின்ற ஒண்ண சொல்லலாம். 12ஆம் இடத்துல 4 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கு. 8ஆம் இடத்துல கேது இருக்கார் அப்படின்றதுனால, நீங்க வந்து வெளியூர் போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. வேலை நிமித்தமா போயிட்டு வரீங்கன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ வெளியூர்லயே தங்கி வேலை பார்க்கணும். அங்க தான் வேலை கிடைக்குது, இல்ல ட்ரான்ஸ்ஃபர் குடுத்துட்டாங்க. அப்ப நீங்க போலாம். வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா போலாம். இதெல்லாம் நீங்க வந்து இந்த மாதத்தின் பலனாக பெறுகிறீங்க. கவனமா இருக்க வேண்டியது யாராவது இருக்கா அப்படின்னு கேட்டா, மேற்சொன்ன விஷயங்கள்ல பணம் குடுத்தாலும் ஏமாந்து போயிறது அப்படின்ற ஒரு விஷயம். அதுல நீங்க கவனமா இருக்கணும். மற்ற எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னொரு நல்ல விஷயம் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 9, 10 குடையவர்கள் சேர்ந்து 12ல இருக்கிறதுனால, நீங்க ரொம்ப காலமா செய்யணும்னு நெனச்ச நல்ல செலவுகள செய்ய முடியும். சுபகாரியங்கள ஆரம்பிக்க முடியும். சுபகாரியங்கள் சம்பந்தமா திட்டமிட முடியும். குலதெய்வ கோயிலுக்கு உங்களால போயிட்டு வர முடியும். ஏதாவது தர்ம காரியங்கள்ல உங்கள ஈடுபடுத்திக் கொள்ளணும்னு சொன்னா, அதுவும் சாத்தியம். ஏதாவது குழந்தைகள் சம்பந்தமான அல்லது வயசானவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த மாரி இடங்களுக்கெல்லாம் போயிட்டு, அவங்களுக்கு ஏதாவது சேவை பண்ணணும், பொருளுதவி செஞ்சுட்டு வரணும், ஏதாவது வாங்கி குடுக்கணும்னு சொன்னா, இதெல்லாம் நடக்கும். 9, 10 குடையவர்கள் சேரும்போது, ஒருத்தருக்கு அந்த 10ன் மூலமாக பணம் வரும். வேலை, தொழில் அமைஞ்சு. 9ன் மூலமாக அத தர்மம் செய்யக்கூடிய எண்ணம், புத்தி வரும். மனசு வரும். இது வந்து செய்யலாம். இதெல்லாம் இந்த மாதத்தின் பலன்கள். இந்த மாதத்தில உங்களுக்கான வழிபாடு என்ன? இந்த மாதத்தில உங்களுக்கான பரிகாரம் என்ன? அப்படின்னு பார்க்கும்போது, மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா உங்களுக்கு இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டா, நீங்க வந்து வழக்கமா போற ஒரு கோவிலுக்கு தினந்தோறும் அந்த கோயிலுக்கு தேவையான ஏதாவது ஒன்ற உங்க சக்திக்கு ஏற்றவாறு செய்யலாம். என்னென்ன தேவைப்படும் கோயிலுக்கு தினந்தோறும் சொன்னா, ஃபர்ஸ்ட்டு எடுக்கும்போதே கோயிலுக்கு செய்ய எ தினந்தோறும் கிடைக்க வேண்டியது தீபம் ஏற்றக்கூடிய ஒன்று தான். அப்போ கோயிலுக்கு நல்லெண்ணெய், அந்த விளக்கு ஏற்றுவதற்காக அத வந்து நீங்க குடுக்கலாம். 2வது என்னன்னு சொன்னா, வஸ்திரங்கள். நெறைய கோவில்கள்ல சுவாமிக்கு வந்து வஸ்திரம் வந்து சாத்திட்டு, திரும்ப அத வந்து ஒருத்தர அமைச்சு ஒருத்தர வந்து பணிக்கு அமர்த்தி, அவங்க அதெல்லாம் துவைத்து, உலர்த்தி கொண்டு வந்து குடுப்பாங்க. அத சுவாமிக்கு அணிவிப்பாங்க. அதுக்கு மாற்று உடைகள் நெறைய இருக்காது. அதனால அந்த வஸ்திரங்கள நீங்க வாங்கி குடுக்கலாம். 3வது என்னன்னா, அந்த சுவாமிக்கு அபிஷேகம் முடிச்ச உடனே நைவேத்தியம் பண்ணணும். அது அந்த கோயிலினுடைய கணக்கின்படி எத்தனை காலம்ன்றது இருக்கும். அந்த நைவேத்தியத்திற்கு தேவையான தானியங்கள். அரிசி, நெய், துவரம் பருப்பு அப்படின்றதெல்லாம் நீங்க குடுக்கலாம். அப்போ கோவிலுக்கு டெய்லி தேவைப்படக்கூடியது என்னவோ, அத வந்து நீங்க மொத்தமா சேர்த்து குடுக்கலாம். 1 மாசத்துக்கு வச்சுக்கங்க அப்படின்னு குடுக்கலாம். சக்தி இருந்தா 1 வருஷத்துக்கு வச்சுக்கங்க அப்படின்ற மாரி நீங்க குடுக்கலாம். இடையில வந்து அது தீர்ந்து போயிடுச்சுன்னா எனக்கு சொல்லுங்க வாங்கி குடுக்குறேன் அப்படின்ற மாரி நீங்க செய்யலாம். அப்ப என்ன ஆயிடுதுன்னா, அதில செலவு செஞ்ச ஒரு விஷயமாவும் வந்துடுது. அந்த தர்மம், தர்ம கர்மாதிபத்திய அம்சமும் அதில சேர்ந்து வந்துருது. அப்படி கோயிலுக்கு செய்யறதுனால உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய புண்ணிய பலன்கள் எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்றது எல்லாமே அதில வந்துருது. அதனால கோவிலுக்கு தினந்தோறும் தேவையானது என்னவோ, அதில உங்களுக்கு என்ன முடியுமோ, எவ்வளவு முடியுமோ அத நீங்க கொடுக்கலாம். கும்பராசி அன்பர்களே, மார்கழி மாதத்தில கிடைக்கக்கூடிய சாதக பலன்கள், கவனமா இருக்க வேண்டிய கெடு பலன்கள் ஏதாவது இருக்கிறதா? அதை தவிர்ப்பது எப்படி? இந்த மாதத்தின் உங்களுக்கான வழிபாடு, பரிகாரம் எவை? இதையெல்லாம் பார்க்கலாம்.
இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமா இருக்க போகிறது அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்த முதல்ல நான் உங்களுக்கு சொல்றேன். 11ஆம் இடம் லாப ஆதாய ஸ்தானம் உங்களுக்கு மிகச்சிறந்த சாதகமான நிலையில இருக்கிறது. 11ஆம் இடத்துல 4 கிரகங்களுடைய தொடர்பு. முதல்ல ஒரு கிரகம் செவ்வாய் அங்க வந்தார். அப்புறம் சூரியன் அங்க வர்றது தான் இந்த மாத பிறப்பு. அதுக்கப்புறம் சுக்கிரன் வரார். கடைசியா புதன் வரார். இப்படிப்பட்ட 4 கிரகங்கள் 11ஆம் இடத்துல இருக்கிறது. தன, லாபஸ்தான அதிபதியா அந்த 11ஆம் இடத்திற்கும் அதிபதியா இருக்கக்கூடிய குரு, பூர்வ புண்ணியத்திலிருந்து அந்த இடத்த பார்க்கிறது. அதனால, நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த மார்கழி மாதத்துல உங்களுக்கு நடக்கப் போகிறது. நீங்க என்னென்னலாம் ஆசைப்படுறீங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, கட்டாயம் அது நடக்கிறதுக்கு ஏற்பாடு ஆகறதுக்கு அதற்காக நல்ல வரன், வத்து கிடைக்கிறதுக்கான யோகம் ஃபர்ஸ்ட்டு இருக்கிறது. ஏன்னா, இந்த 11ஆம் இடத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்வது 5ஆம் இடமாக இருக்கும். எந்த ஒரு இடமும் அதற்கு 7ஆம் இடத்த தொடர்பு கொள்ளும். அத வந்து ஒண்ணு பலமாக்கும் அல்லது பலவீனமாக்கும். அது வந்து நெறைய விஷயங்கள் அதில இருக்கு. அப்படி இந்த 11ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருந்து, அது எல்லாம் 5ஆம் இடத்த பார்க்கும். 5ஆம் இடத்தோட தொடர்பு பெறும்ன்ற ஒரு விஷயத்தோட சேர்ந்து அதுல ஒருவராக அந்த 5ஆம் அதிபதி புதன் இருக்கார். அப்புறம் இந்த 11ஆம் அதிபதி அந்த 5ஆம் இடத்திலேயே இருக்கார். இருந்து இந்த இடத்த பார்க்கிறார். அதுவும் பார்வைக்கே பெயர் போன குருவா அவர் இருக்கார். அதனால பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுக்கு சந்தோஷம், மனநிறைவு, திருப்தி. குறைகள் ஏதாவது இருந்தா அது நிவர்த்தி ஆகிறது. இதுதான் இந்த மாதத்தின் பிரதானமான பலன். பிள்ளைகளுக்கு திருமணம்ன்றது தான் இந்த காலத்துல நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய பிரயத்தனம் செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா, இப்பல்லாம் வந்து ஓரளவிற்கு வந்து பணம் குடுத்து பிள்ளைகள படிக்க வைக்க முடியுது. பணம் இல்லாதவர்களும் படிக்கிறதுக்கு வந்து அரசு பள்ளிகள்லாம் இருக்கிறது. அதுக்கப்புறம் வேலை வந்து நெறைய பேருக்கு கிடைச்சிடுது. வேலை கிடைச்சேன்னா, இங்க நம்ம ஊர்ல மட்டும் தான் வேலை பார்க்கணும்னு இல்லாம, உலகத்தில எங்க வேலை கிடைச்சாலும் போறேன்னு தயாரா இருக்கிறதுனால நெறைய பேருக்கு வேலை கிடைக்கிறது. அப்ப பிள்ளைகளுக்கு கல்வி கிடைச்சிடுச்சு, வேலை கிடைச்சிடுச்சு. அப்ப பொருள் வந்துடுது, வருமானம் வந்துடுது. வீடு, வாசல், வண்டி, வாகனம் இதெல்லாம் கூட கிடைச்சிடுது. ஆனா திருமணம்ன்றது வந்து ரொம்ப எட்டாக்கனியாக நெறைய பேருக்கு இருக்கு. அந்த விஷயம் இந்த மாதத்துல கைகூடும். மார்கழி மாதமா இருக்குன்னு கூட நீங்க வந்து நினைக்காம, திருமண விஷயங்கள தாராளமா தொடங்கலாம். காலையில சீக்கிரம் எழுந்திருக்கிறோம். எந்திரிச்சு மார்கழி மாத தனுர் மாத பூஜையில அதிகாலையில போய் பங்கெடுத்துக் கொள்றோம். வந்து நம்ம வந்து உட்காந்து பேசுறோம். பிள்ளைகளோட திருமணம் பத்தி. தாராளமா பேசலாம். எந்த ஒரு தவறும் கிடையாது. அது சார்ந்த விஷயங்கள தை மாதத்துல தொடங்கலாம். அதனால பிள்ளைகளுக்கு திருமணம் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல செய்தி, நல்ல பலன் இந்த மாதத்துல இருக்கிறது. இது வந்து பிரதானமா சொல்லலாம். 2வது என்ன பலன் சொல்லலாம் அப்படின்னா, வருமானத்தை அதிகரிக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு வருமானம் வந்துட்டுருக்கு. அந்த வருமானம் வந்து உங்க வாழ்க்கைய நடத்துவதற்கு போதுமானதா இருக்கிறது. அதுக்கப்புறம் இது போல பிள்ளைகளுக்கு கல்யாணம்னு சொன்னா கொஞ்சம் பணம் தேவைப்படும். அல்லது வந்து நீங்க வர்றத கொண்டு வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. ஒரு வாடகை வீட்ல இருக்கீங்கன்னா, சொந்த வீட்டுக்காக கொஞ்சம் பணம் இப்பலேருந்தே சேர்த்தா தான், அப்புறம் வந்து நம்ம அத வாங்க முடியும். அப்படி இருக்குன்னா, வருமானம் வரக்கூடிய அந்த வேலை நேரம் போக கொஞ்சம் நேரம் இருக்குன்னா, அத கொண்டு அடிஷனல் இன்கமுக்கு ஏதாவது வழி இருக்கிறதா? ஏதாவது சோர்ஸ் இருக்கான்றத நீங்க பார்க்கலாம். கூடுதல் வருமானத்திற்கு வழி உண்டு. ஏன்னா 11ஆம் இடம்ன்றது வந்து ஒருத்தருக்கு கூடுதல் வருமானங்கள ஈட்டிக் கொடுக்கும் அப்படின்றது. இப்போ உங்களுக்குன்னு வந்து ஒரு வீடு போக இன்னொரு வீடு இருக்கு. அங்க வாடகைக்கு ஆளே வரல. இந்த மாதத்தில புக் ஆகும். தை பொறந்தவுடனே நாங்க வந்துர்றோம் அப்படின்னு சொல்லி புக் ஆகும். அந்த வாடகை வருமானம் உங்களுக்கு வரும். ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அங்க வந்து குறைச்சலான வாடிக்கையாளர் தான் இருக்காங்க உங்களுக்கு. கொஞ்சம் தான் வருமானம் வந்துட்டுருக்குன்னா, வாடிக்கையாளர்கள் அதிகமாவாங்க. வேலைக்கு ஆள் கிடைச்சா தான் அதெல்லாம் சமாளிக்க முடியும் அப்படின்னா, வேலைக்கு ஆட்கள் கிடைப்பாங்க. அப்படி வேலை பண்றவங்களுக்கும் கூடுதல் வருமானம் வரும். பிசினஸ் பண்றவங்களுக்கும் கூடுதல் வருமானம் வரும். இதற்கெல்லாம் இந்த மாதத்தில சாதக பலன் இருக்கிறது. அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல 4 கிரகம் இருக்கு. குரு பார்க்குறார். இதற்கான பலன்கள பார்த்தோம் இல்லையா? ராசியாதிபதி சனின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல இருக்கார். அது குருவுடைய வீடாக இருக்கிறது. அதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு அந்த குடும்பம்ன்றது அமையும். கும்பராசியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு திருமண விஷயங்கள் கைகூடக்கூடிய யோகம் இருக்கிறது. 7ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய சூரியன் 11ஆம் இடத்திற்கு போறார் அப்படின்றது திருமணம் நடக்கும் அப்படின்ற ஒரு தொடர்பு. 3, 7, 11ஆம் இட தொடர்புனாலேயும் கூட திருமணம் நடக்கும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில
7ஆம் அதிபதி 11ஆம் இடத்திற்கு போறார். குடும்பாதிபதியா இருக்கக்கூடிய குருவுடைய பார்வையை பெறுகிறார். அதனால திருமண விஷயங்கள். சுக்கிரனும் புதனும் சேர்ந்து 11ல் இருக்காங்க அப்படின்றதுனால திருமண விஷயங்கள். அப்போ கும்பராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண வயதில் இருக்கீங்கன்னு சொன்னா, திருமணம் நடக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. கும்பராசியில் இருக்கக்கூடியவர்களுடைய மணவயது வந்த பிள்ளைகளுக்கு திருமண யோகம் கைகூடக்கூடிய அம்சம் இருக்கிறது. வருமானம் சிறப்பாக வரக்கூடிய அம்சம் இருக்கிறது. இதெல்லாம் சாதக பலன். கவனமா இருக்க வேண்டியது என்ன? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த காலத்தில நீங்க கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம்னு சொன்னா, யாரெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமா ஆசைப்படுறீங்களோ, உங்களுக்கே அது தெரியுதோ, அந்த இடத்துல கவனமா இருக்கணும். அதிகமா ஆசைப்படுறது அப்படின்றது என்னன்னா, கொஞ்சம் முதலீடு போட்டு நெறைய பணம் எடுக்கிறது. அல்லது வந்து விதிக்கு புறம்பான, சட்டத்திற்கு புறம்பான இல்லீகலான ஒரு விஷயம் செய்யறதன் மூலமா பணம் கிடைக்கும். ஆனா மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படின்ற மாரிலாம் ஏதாவது அப்ரோச் வந்ததுன்னா, ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா, இந்த 11ஆம் இடத்த லாபஸ்தானம் நம்ம சொல்லுவோம். சரராசிக்கு பாதகாதிபதி, பாதகஸ்தானம்னு சொல்லுவோம். ஆனா பொதுவாவே 11ல பிரச்சனை இருக்கக்கூடிய ஒன்றும் இருக்கிறது. ஏன்னா, எங்க அதிக லாபம் வருகிறதோ, அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்படி இந்த 11ஆம் இடத்த வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில ஒருத்தர் மாட்டிக்கிறதுக்கான இடம்னு சொல்லுவோம். பொதுவாக 11ஆம் இடத்த நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு பெரிய அழிவை தரக்கூடிய ஸ்தானம்னு கூட சொல்லுவோம். அதாவது பொதுவா ஜாதகம் பார்க்கும்போது, தனிநபர் இல்லாம பார்க்கும்போது. அதனால அதிகமாக ஆசைப்படும்போது அது பிரச்சனைய உண்டாக்கும். அது தானாகவே வரும். உங்களுக்கு ஐடியாவே இருக்காது. யாராவது உங்கள அதில இழுத்துட்டு போய் விடுவாங்க. இதில கவனமாக இருக்கணும். இந்த மாதத்தின் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மிக விசேஷமான ஒரு வழிபாட்ட நீங்க செய்து நல்ல பலன்கள அடையலாம். என்னன்னா, இந்த மூலிகையாக பயன்படக்கூடிய தாவரங்கள். மூலிகை செடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மூலிகை மரங்கள்னு சொல்லுவோம். இது சம்பந்தமாக நீங்க செய்யலாம். இந்த மரக்கன்றுகளை நடுவதற்கு, இத பயிர் பண்ணுவதற்கு உங்களுக்கு ஏதாவது செய்ய முடியும்னா, அத நீங்க செய்யலாம். கோவில்ல நந்தவனம் அமைச்சிருப்பாங்க. அப்ப நெறைய செடிகள் இருக்கும். பூந்தோட்டம் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல இதுபோல செடிகள வைக்கிறது, இதுபோல மரங்கள வைக்கிறது, அத வந்து நீங்க அந்த கோவில்ல அதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்போது ஏற்பாடு செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு உங்களுடைய பூர்வீகத்தில கொஞ்சம் இடம் இருக்குன்னு சொன்னா, அங்கு இது போன்ற விஷயங்கள்லாம் பயிர் செய்து, அது எல்லோருக்கும் கிடைக்கும்படியாக நீங்க செய்யலாம். இது வந்து மிகச்சிறந்த ஒரு பணியாக அது இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா, உங்க ராசிக்கு சூரியன் 7ஆம் இடத்து அதிபதியாக வருவார். அதனால பொதுவா நீங்க இந்த மருத்துவம் சம்பந்தமா உதவி செஞ்சீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். சூரியன் தான் வந்து இந்த மருத்துவ கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது மருத்துவ கடவுள்னா தன்வந்திரி பகவான் இருக்கார்ல. அப்புறம் கிரகங்கள்ல அந்த மருத்துவத்திற்கான ஒருவர் வந்து சூரியன் தான். அதனால நீங்க அந்த மருந்து மூலிகைகளுக்கான ஒரு செடி இருக்கு இல்லையா? அத வந்து விளைவிக்கிறது. உங்களுடைய சொந்த நிலத்தில விளைவிக்கிறதோ, கோவில் இடங்கள்ல அதற்கான மரங்களை வந்து நீங்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தா செய்யறதோ, இத நீங்க செய்யலாம். 2வதா ஜீவராசிகளுக்கு அதாவது வந்து பசுமாடு, நாயி, பறவைகள் அப்படி ஜீவராசிகளுக்கு உங்களுக்கு ஏதாவது ஆகாரங்கள் கொடுக்க முடியும், தீவனங்கள் கொடுக்க முடியும்னா, இத நீங்க செய்யலாம். இதில எது முடியுதோ அத நீங்க செய்யும்போது, இந்த மாதம் உங்களுக்கு சாலச் சிறந்ததாக அமையும். மீனராசி அன்பர்களே, மார்கழி மாதம் கை தூக்கி விடுமா? கவனமா இருக்க வேண்டிய மாதிரியான கெடுபலன் ஏதாவது இருக்கிறதா? வழிபாடு, பரிகாரம் என்ன? இதையெல்லாம் பார்க்க போறோம். மார்கழி மாதம் உங்களுக்கு கை தூக்கி விடக்கூடியதாக, கை கொடுக்கக்கூடியதாக, ஏற்றம் தரக்கூடியதாக அமையப் போகிறது. கட்டாயம் நல்லது நடக்கும். எதனால சொல்றோம்னா, ஜென்ம சனி காலமாக இது உங்களுக்கு இருக்கிறது. அதனால நெறைய கஷ்டங்கள பட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அதுக்கு ஒரு விமோசனமாக இந்த மாசம் இருக்கும். 10ஆம் இடம் சொல்லக்கூடியது மிகச்சிறந்த ஒரு ஸ்தானம். திரிகோணங்கள்ல 1, 5, 9. 1ஐ விட 5, 5ஐ விட 9 ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்ப்போம். கேந்திரங்கள்லயும் இந்த லக்னம் அந்த 1ன்றது வரும். அப்புறம் 4, அப்புறம் 7, அப்புறம் 10. இந்த 10 வந்து 1ஐ விட 4, 4ஐ விட 7, 7 விட 10 சிறப்பு அப்படின்ற மாதிரி வரும். அப்ப மிகச்சிறந்த ஒரு உன்னதமான ஸ்தானமா இருக்கக்கூடிய 10ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றது. அதுல பலமான கிரகங்களா இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாயும், அப்புறம் புதன், சுக்கிரன் இந்த கிரகங்களும் சேர்ந்து சஞ்சரிக்கப் போகின்றது. முதல்ல சூரியன், செவ்வாய் இருப்பாங்க. அப்புறம் ஒரு 5 நாள்ல சுக்கிரன் வருவார். அப்புறம் 14 நாள்ல 2 வாரத்துல புதன் வருவார். குரு வந்து அந்த இடத்த பார்த்துட்டு இருப்பார். அவர் யாருன்னா ராசி அதிபதி. ராசியில சனி இருப்பார்.
அப்போது கேந்திரங்கள்னு சொல்லக்கூடிய இடத்துல 7ஆம் இடம்ன்றது தான் சுத்தமாக இருக்கும். மற்ற 3 கேந்திரங்கள்லேயும் கிரகங்கள் இருந்து கொண்டு இருக்கும். இது உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை ஏற்படுத்தும். ஜென்மசனி காலமாக இருந்தாலும் கூட வீடு கட்டுற வேலை நடந்துட்டுருக்குன்னு சொன்னால் இப்போ நல்லபடியாக நடக்கும். இதுக்கு முன்னாடி தடை, தொய்வு, பணம் வரல, பணம் வந்தால் வேலையாட்கள் வரல, வேலையாட்கள் வந்தால் மழை, சீதோஷ்ண நிலை ஒத்துக்கொள்ளலை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனை மாறி மாறி இருந்து கொண்டிருந்தா, இப்போ உங்களுக்கு பணம் வந்து அந்த பிரச்சனையெல்லாம் முடிந்து வேலையாட்கள்லாம் வந்து உங்களுடைய கான்ட்ராக்டர் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து வீடு கட்டக்கூடிய பணி நல்லபடியாக நடக்கும். ஒரு சொத்து இருக்கு. அனுபவிக்க முடியாம வழக்கு, வில்லங்கங்கள், பகை, மத்தவங்களுடைய இடையூறு இதெல்லாம் இருக்குன்னா, அதெல்லாம் சரியாகி உங்களுடைய சொத்த நீங்க அனுபவிக்க முடியும். இந்த ஒரு பலன் சொல்லலாம். வீடு இருக்கு. அந்த வீடு வந்து ரொம்ப பழுதடைந்து போய் இருக்கிறது. அத புனரமைக்கணும், புதுப்பிக்கணும். இந்த விஷயங்கள் நடக்கும். படிப்பு எப்படியோ பாடுபட்டு நீங்க ஒரு காலேஜில சேர்ந்துட்டீங்க படிக்கிறதுக்கு. ஒரு பள்ளியில சேர்ந்துட்டீங்க. ஹையர் ஸ்டடீஸில சேர்ந்துட்டீங்க. ஆனா படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அவ்வப்போது வந்து மனசு வந்து லைக்கல, கவனமின்மை, கவனச்சிதறல், இன்மை அப்படின்ற ஒண்ணு. 2வது வந்து படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கல. 3வது சேர்ந்துட்டாலும் கூட அவ்வப்போது அந்த படிப்புக்காக செய்ய வேண்டிய செலவுகள்லாம் இருக்கு இல்லையா? அத வந்து செய்ய முடியல. இந்த நிலையெல்லாம் தாண்டி நன்றாக படிக்கக்கூடிய யோகத்தை பெறுகிறீர்கள். அப்புறம் வேலை இருக்கு, படிப்பெல்லாம் இருக்கு. நீங்க வேலைக்கு போனா அதெல்லாம் கிடைக்கும். படிச்சா நல்லது. ஆனா உடல் உபாதைகள் உங்களுக்கு ரொம்ப சிரமம் குடுக்குது. ஜென்ம சனி, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது. அதனால இனம் புரியாத பிரச்சனைகள். உடனடியா தீர்வு இல்ல. அல்லது உங்களுக்கு என்னன்னே தெரியல அப்படின்ட்டுலாம் இருந்தா, இப்ப அதெல்லாம் சரியாகக்கூடிய யோகம் இருக்கிறது. அதனால இந்த மாதம், மார்கழி மாதம் உங்களுக்கு கட்டாயமா மகத்தானதாக அமையப் போகிறது. நோய் நீங்கி ஆரோக்கியம் பெறுவீங்க. தடைகள் நீங்கி நன்றாக படிப்பீங்க. உங்களுடைய முன்னேற்றம் சார்ந்த வீடு கட்டக்கூடியது, இருக்கக்கூடிய வீட்டை புதுப்பிக்கக்கூடியது இதெல்லாம் நல்லபடியா செய்வீங்க. வேலையில வந்து நெறைய கஷ்டப்பட்டாலும் கூட நல்ல பேர் கிடைக்கல, ஊதிய உயர்வு கிடைக்கலன்னா, அந்த விஷயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிஸ்னஸ் பண்றீங்க, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா வந்து போட்டியாளர்களால உங்களால முன்னுக்கு வர முடியாம அவங்க ரொம்ப கஷ்டம் குடுக்குறாங்க. அவங்கள எதிர்த்து போராடக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு பின்புலம் பேக்கிரவுண்ட் இல்ல. செல்வாக்கு இல்ல. பெரிய பவர்ஃபுல்லான ஆளுங்களுடைய நட்பு உங்களுக்கு பரிச்சயம் இல்லன்னா, அதெல்லாம் இல்லன்னா கூட இப்ப சரி பண்ண முடியும். இப்படியாக நிறைய நல்ல பலன்கள உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கலாம். மார்கழி மாதம் நல்ல பலன் தரக்கூடிய மாதமா இருக்கிறது. கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்ன? கட்டாயம் இருக்கு. கஷ்டமா இருக்குன்றதுக்காக வேலைய விட்டுடக்கூடாது. இதெல்லாம் வந்து அட்வைஸ் கிடையாது. அறிவுரையே கிடையாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பலன்கள். ஏன்னா, இப்போ உங்களுக்கு வேலை கஷ்டமா தான் இருக்கும். நீங்க அத தாங்கிட்டு செஞ்சுட்டீங்கன்னு சொன்னா, அந்த வேலையும் இருக்கும். அதுல உயர்வும் வந்துரும். விட்டுட்டீங்கன்னா வேலையும் போயிடும். மறுபடியும் வேலை கிடைக்கிறதும் கஷ்டம். அதனால வருமானம் இல்ல. அதனால கடன் வாங்குறது. அதனால மன உளைச்சல், பிரச்சனை அப்படி அது போயிட்டே இருக்கும். அதனால நீங்க வேலைய விட்டுடக்கூடாது. பிசினஸும் அதே மாரி தான். நெறைய போராட வேண்டியது இருக்குன்னா, அதெல்லாம் விட்டுட்டு பீஸ்ஃபுல்லா வேலைக்கு போலாம். அந்த முடிவுக்கு வரதுக்கானது இல்ல. ஒரு பக்கம் நீங்க சவால்களை சந்தித்து கொண்டிருக்கணும். ஏன்னா ராசியில சனி இருக்கு. அப்ப பலன் கிடைத்து கொண்டிருக்கும். ஏன்னா அவர் 2 வீட்டுக்கு அதிபதி. 1 11 ஏதாவது ஒரு வகையில கஷ்டத்துக்கு லாபம் வந்துட்டு தான் இருக்கும். இன்னொன்னு 12 செலவு பண்ணாலும் திரும்ப அது வரும். அந்த ஒரு ரொட்டேஷன் இருந்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்க கஷ்டப்படுறதுக்கு தயாரா இருக்கணும். இத கவனத்தில் கொள்ளணும். இந்த மாதத்துல உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா, உங்க கிட்ட வந்து ஹெல்ப்ன்னு யாராவது ஒருத்தர் கேட்டா செஞ்சுருங்க. இல்லன்னு மறுக்க வேண்டாம். இதுதான் பரிகாரம். ஏன்னா, ஒருத்தர் ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது, அவருக்கு எண்ணங்கள் வரும். யார்ட்ட போய் நம்ம இத சொல்றது? யார்ட்ட சொன்னா நமக்கு ஆறுதல் கிடைக்கும்? அப்ப யாரோ ஒரு நண்பரோ, உங்க உடன் பிறந்தவரோ, உறவினரோ உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன்னு கஷ்டங்கள சொல்றாங்களா? காது குடுத்து கேளுங்க. தட்டி குடுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை குடுங்க. எல்லாம் சரியாயிடும் சொல்லி நீங்க அவங்கள அனுப்புங்க. இத செய்யலாம். பண உதவி கேட்கறாங்க. பார்க்குறவங்க கிட்டலாம் பணம் வாங்குறவங்க இருக்காங்க இல்லையா? யார பார்த்தாலும் கொஞ்ச நேரத்தில பேசி, கொஞ்ச நாள் பழகி கடன் வாங்கிடுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. உண்மையிலேயே பண உதவி வேணும். அவங்க கேட்கறதுக்கு கூட தயங்குறாங்க, கஷ்டப்படுறாங்க. கௌரவம் போயிடுமோ, தப்பா நினச்சுப்பாங்களோ, பேர் கெட்டுமோ நினைக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க தயங்கி தயங்கி உங்ககிட்ட கேட்கறாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு பணம் தேவை. அப்போ நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இது மிகச்சிறந்த பரிகாரமா இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு தோணும். உங்ககிட்ட வந்து கேட்டா ஒண்ணு குடுப்பீங்க. இல்லன்னா இல்லன்னு சொல்லுவீங்க. அவமானப்படுத்த மாட்டீங்க. ஊரெல்லாம் போய் சொல்ல மாட்டீங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் உங்கள சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப நீங்க அவங்களுக்கு உதவி பண்ணலாம். ஜென்ம சனி இருக்கு. நானே கஷ்டப்படுறேன். எப்படி உதவி பண்றது? இந்த பரிகாரத்த எப்படி செய்ய முடியும்னா, முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம். உங்களுக்கு என்ன முடியுமோ அவ்வளோ. என்கிட்ட இவ்வளோ தான் இருக்கு. அப்படின்ற மாரி செய்யலாம்.
யாராவது உங்கள துணைக்கு கூப்பிடுறாங்க. நான் அது மாரி ஒரு கோயிலுக்கு போலான்ட்டு இருக்கேன். என் கூட வர முடியுமா? போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நீ கூட வர்றியா? அப்படின்னு கேட்குறாங்க. போயிட்டு வாங்க. இதெல்லாம் தான் இந்த மாதத்தில உங்களுக்கான வழிபாடாக, பரிகாரமாக இருக்கிறது. ஏன்னா, ஜென்மசனி காலத்தில நீங்க கோயிலுக்கு போணும். நீங்க இதுபோல விரதம் இருக்கணும். ஒரு துறவறம் பூண்ட நிலையில இருக்கணும். மருத்துவமனைகளுக்கெல்லாம் சென்று வரணும். நெறைய கஷ்டங்கள ஃபேஸ் பண்ணணும். அப்போ இதெல்லாம் மத்தவங்களுக்கு நடந்து, அவங்க வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றாங்க. உங்கள கூட்டிட்டு போறாங்க. துணைக்கு வர சொல்றாங்கன்னா, போயிட்டீங்கன்னா சால்வ்டு. அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராது அப்படின்றது அர்த்தம். அதுதான் இத மேட்ச் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ இத செய்யுங்க. உங்களுக்கு திருப்தியும் குடுக்கும். நல்ல புண்ணியம் செஞ்ச விஷயமும் நடக்கும். உங்க ஜென்ம சனியில வரக்கூடிய விஷயமும் அதில போயிடும். 10ஆம் இடம் கர்மஸ்தானம்ன்ற இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறதுனால, உங்களை தாண்டி பிறருக்கும் நீங்க பொறுப்பு. பிறருடைய தேவைக்கும் நீங்க உதவணும். பிறருடைய கஷ்டத்தையும் கேட்கணும். அதையும் போக்கணும். ஏன்னா, இந்த கர்மஸ்தானம் வலிமையாக இருக்கு அப்படின்றது. அதனால தான் காலபுருஷ தத்துவத்தினுடைய 10ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாவார். அந்த ராசி அதிபதி. இவங்க போய் மத்தவங்க துன்பப்படும்போது பேரிடர் மீட்பு பணின்னு சொல்றோம் இல்லையா? தீயணைப்புத் துறைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அவசர கால உதவின்னு சொல்றோம் இல்லையா? ஆம்புலன்ஸ். இதுலலாம் இவங்க வேலை பார்ப்பாங்க. அதனால மத்தவங்களுடைய கஷ்டத்த தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கடவுள் உங்களுக்கு குடுக்கிறார் அப்படின்றத நீங்க ஏற்றுக்கொள்ளலாம். பிறக்கின்ற மார்கழி மாதம் நம்ம எல்லோருக்கும் மகத்தான, மங்களகரமான நல்ல மாதமாக அமைய பிரார்த்தனை செய்வோம். நன்றி. வணக்கம்.